அத்தியாயம் 1. கனவுக்குள் ஒரு பெண். நிலவின் ஒளியில், காற்றின் இசையில், கடல் தன் அலைகளால் ரம்மியமாய் மேலெழும்பியபடி நாட்டியமாடி கொண்டிருந்தது. அந்த அலைகளுக்கு மத்தியில் சிறிய கப்பல் ஒன்று மிதந்து சென்று கொண்டிருக்க, கப்பலில் இருந்த 4 பேர் இரவின் அழகை ரசித்தபடி மதுபானத்தை ருசித்துக் கொண்டிருந்தார்கள். இரவும் அதற்கு துணையாய் நிற்கும் நிலவும் அவர்களின் கடல் பயணத்தை மேலும் இதமாக்கிக் கொண்டிருக்க, அவர்களின் சந்தோஷம் எல்லையை தாண்டி கொண்டிருந்தது. மதுவின் போதை எல்லை மீறியதும் தீனா கப்பலின் கார்னரில் நின்று கொண்டு கடலில் குதித்து விடப் போவதாக மற்றவர்களுக்கு விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். நான் இப்ப குதிக்க போறேன், எனக்காக ஒரு விசில் போடு மச்சி. டேய், குதிச்சிர போற, அப்புறம் நீதான் இன்னைக்கு சுறாவுக்கு டின்னர். அவன் கூறிவிட்டு சத்தமாக சிரித்தான். அவன் கிடக்குறான் மச்சி, நீ குதிடா, எந்த சுறா வருதுன்னு நான் பாக்குறேனே. போதை தலைக்கேறியதில் கெத்து காட்டினான். இப்படி நால்வரும் மரணத்தோடு விளையாடி கொண்டிருப்பது தெரியாமல் கிண்டலும் கேலியுமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். திடீரென்று அவர்கள் சிரிப்பை தாண்டி வினோதமாக ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது. முதலில் அதை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அடுத்த நொடியே கடலின் அலைகள் ஆக்ரோஷமாக மேலெழும்ப ஆரம்பித்தது. கடல் அலையின் சத்தத்தை தாண்டி ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் காதை பிளக்கும் அளவுக்கு கேட்கவும் நால்வரும் திடுக்கிட்டு போனார்கள். இரு, என்ன சத்தம்டா அது? நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்படி அவர்கள் பயந்து கொண்டிருக்கும் போதே கடலில் குதிப்பதாக கூறிக்கொண்டிருந்தவனை ஒரு உருவம் அலைக்காக கடலுக்குள் இழுத்து கொண்டு போனது. அவ்வளவுதான். இதை பார்த்த மீதி மூவரும் உயிர் பயத்தில் கப்பலின் கீழ்த்தளத்திற்கு தலை தெறிக்க ஓடினர். கப்பலின் கீழ்த்தளத்தில் இருந்த குறுகிய அறையில் வெளியில் நடக்கும் எந்த கலவரமும் அறியாதவனாய் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் வசந்தகுமார். அவன் தூக்கம் கலைக்கும் விதமாக அலறியபடி அவன் நண்பர்கள் ஓடி வந்தனர். டேய் வசந்த், எந்திரிடா. டேய், எந்திரிச்சு தொலையேண்டா. தீனாவை ஏதோ ஒண்ணு கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சுடா. ஒரு பொண்ணு அழற சத்தம் வேற பயங்கரமா கேக்குது. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்படி அவன் பயத்தில் கத்திக்கொண்டே வசந்தை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்க, சட்டென்று ஒரு பெண் குரல் அவன் காதுக்குள் வந்து கேட்டது. நீ எப்போ என்ன தேடி வரப்போற வசந்த்? நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குரலை கேட்டதும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த வசந்தகுமார் அலறி துடித்தபடி கத்திக்கொண்டே எழுந்து அமர்ந்தான். யாரு? ஒரு நிமிடம் அவனுக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. அவன் கத்தியதில் அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருந்த தீனாவுக்கு திடுக்கிட்டு போனது. எதுக்குடா அப்படி கத்துற? ஒரு நிமிஷத்துல எனக்கு உயிரே போயிடுச்சு. நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லலான்னு உன்னை எழுப்பினா நீ என்ன சுடுகாட்டுக்கே அனுப்பிடுவ போல இருக்கே. நெஞ்சை பிடித்துக் கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்தியபடியே கூறினான். வசந்த் முகத்தில் தெரிந்த பீதியை பார்த்தே அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. என்னடா, திரும்பவும் அதே பேய் கனவா? இந்த முறையாவது அந்த பொம்பளை பேய் யாருன்னு பாத்தியா? நக்கலாக கேட்டான். இப்படி நக்கலாக கேட்டவனின் முகத்தை வசந்த் ஸ்லோ மோஷனில் நிமிர்ந்து பார்த்தான். இந்த முறை வேற மாதிரி கனவு வந்துச்சுடா. வசந்தின் பேச்சால் தீனா ஆர்வமானான். அப்படியா? என்ன மாதிரி கனவு? இந்த முறை பேய் என்ன பண்ணுச்சு? கூட டூயட் பாடிச்சா என்ன? வசந்த் இல்லை என்று தலையாட்டினான். இல்லையா? அப்ப பேய் வேற என்ன தாண்டா பண்ணுச்சு? ஆர்வம் தாங்காமல் அவசர குரலில் கேட்டான். பேய் உன்னை கடலுக்குள்ள தூக்கிட்டு போயிடுச்சுடா. வசந்த் இப்படி சொல்லவும் அதை கேட்ட தீனாவின் ஆர்வம் சுத்தமாக வடிந்து போனது. வசந்தை முறைத்து பார்த்தான். இதெல்லாம் எனக்கு தேவைதான்டா. ஏண்டா, கடல்ல இருக்கும்போது தான் அந்த பேய் புராணத்தை புலம்பி சாகடிப்ப. இப்பதான் ஊருக்கு வந்தாச்சுல, இப்பவும் எதுக்குடா அந்த மோகினி சாப்டர்? அதான் உனக்குன்னு ஒரு ஆள் இருக்கால, அவளை போய் பாக்குறத விட்டுட்டு என்ன ஏண்டா சாவடிக்கிற? கடுப்பாக கேட்டுக்கொண்டே திங்ஸை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான். இவன் கனவுல கூட பேய் என்னதான் இழுத்துட்டு போகுமா? என்னங்கடா இது, அநியாயமா இல்ல இருக்கு? மைண்ட் வாய்ஸில் புலம்பிக் கொண்டே இன்னமும் பெட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த வசந்தை பார்த்தான். இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதடா, எந்திரிச்சு உன் ஆளை போய் பாக்குற வழியை பாரு. கடல் 6 மாசம் வீடு 6 மாசம் இருக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் லவர் இருக்கிறதே பெரிய மேட்டரு. இதுல கனவுல பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க. இப்படியாய் பேசிவிட்டு தீனா கிளம்பிவிட, அப்பொழுதுதான் வசந்துக்கு மாலாவின் ஞாபகம் வந்து மூளைக்குள் ஷாக் அடித்தது. நேற்று இரவே அவளை பார்க்க வருவதாக வசந்த் அவளிடம் போனில் கூறியிருந்தான். ஆனால் நடு ராத்திரிதான் அவன் வீடு வந்தே சேர்ந்தான். உடல் அடித்து போட்டது போல இருக்கவும்
சோர்வில் அப்படியே தூங்கியும் விட்டான். அவன் வராததால் மாலா அவன் மீது கொலை வெறியில் இருக்கப் போகிறாள் என்பதை உணர்ந்தவன் பதறி போய் அவசரமாக பாத்ரூமிற்குள் ஓடினான். செத்தடா வசந்த், அவளை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. மனத்திற்குள் புலம்பியபடியே வேக வேகமாக ரெடியாகியவன் அதே வேகத்தோடு மாலாவின் வீட்டை நோக்கி பைக்கை ஓட்டினான். போகும் வழியில் அவளுக்கு பிடித்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு புக்கேவை வாங்கி கொண்டு அதீத வேகத்தில் மாலாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். எப்படியாவது மாலாவை சமாதானப்படுத்திடணும், இல்லனா இதை வச்சே 6 மாசமும் சண்டை போட்டு வெறுப்பேத்திடுவா. இப்படி நினைத்து கொண்டே வசந்த் கதவை தட்ட போகும்போது கதவு தானாக திறந்தது. வீட்டிற்குள் சென்றவன் ஹாலில் கடுங்கோபத்தில் உட்கார்ந்திருக்கும் மாலாவை பார்த்து ஜெர்க்கானான். இருந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு பொக்கேவை கையில் ஏந்தியபடி அவள் முன்னால் சென்று மண்டியிட்டான். என் அழகான ஏஞ்சலுக்கு இந்த அழகான பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐ லவ் யூ மை கியூட் ஏஞ்சல். அவன் கியூட்டாக ரொமான்டிக்காக ப்ரொபோஸ் செய்தும் கூட அவள் மனம் இறங்கவில்லை. கோபம் தனியாதவளாகவே உட்கார்ந்திருந்தாள். ஏய் மாலா, சாரிடா சொல்லும். நான் நேத்து உன்னை பார்க்க வந்திருக்கணும், பட் லேட் நைட் தான் ரீச் ஆனேன். செம்ம டயர்ட், அதான் தூங்கிட்டேன். சாரிடாமோ. முடிந்தவரை கெஞ்சியும் கொஞ்சியும் பார்த்தான். எதற்கும் அவள் மனம் இறங்கவில்லை. சரி, இனி மிஞ்சி பார்த்துவிட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வந்தான். இப்ப என்ன, இதுக்காக என்கிட்ட நீ பேசாமலே இருக்க போறியா? நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணதோட நான் கிளம்பினது 6 மாசம் கழிச்சு இப்பதான் நேர்ல வந்திருக்கேன். இப்ப என்னை விட உன் கோபம் உனக்கு முக்கியமா போச்சுல்ல? அப்ப சரி, நான் திரும்ப கடலுக்கே போறேன். நீ இப்படியே கோபமாயிரு. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை? உண்மையாக கோபம் கொண்டவன் மாதிரி படக்கென்று திரும்பி நடந்தான். எங்கு அவன் உண்மையிலேயே சென்று விடுவானோ என்று பயந்த மாலா வேகமாக ஓடி வந்து அவனை பின்புறமாக கட்டி பிடித்துக் கொண்டாள். ஏய் ப்ளீஸ்டா, சாரி, ஏதோ கோவத்துல அப்படி இருந்துட்டேன். நேத்து உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? வர மாட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணி கூட நீ இன்ஃபார்ம் பண்ணல. ஆசையா வெயிட் பண்ணி கடைசியில ஏமாந்து போனதான் மிச்சம். அதான் அந்த கோவத்துல கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன். சாரி. உன் கியூட் ஏஞ்சல மன்னிக்க மாட்டியா? கெஞ்சலாக கேட்டுக்கொண்டே அவன் மார்பின் மேல் விரல்களால் தடவினாள். அவ்வளவுதான். வசந்த் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது. இனி எதற்கு நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று நினைத்தவன் வேகமாக அவள் கையை பிடித்து முன்புறம் இழுத்து நிறுத்தினான். நான் உன்னை மன்னிக்கணும்னா அதுக்கு நீ ஒன்னு தரணுமே. என்னது? நீ எனக்கு பொக்கே கொடுத்த மாதிரி நானும் உனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுமா? நான் உனக்காக ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன். இரு, எடுத்துட்டு வரேன். கிஃப்ட் எடுத்து வர நகர்ந்தவளை இழுத்து தன் மார்பில் அணைத்து கொண்டான். அந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், இதோ இதுதான் வேணும். அவள் உதட்டில் விரலால் வருடியவன் அவள் செவ்விதழை நோக்கி நகர்ந்தான். அவன் உதட்டில் முத்தமிட போவதை அறிந்தவள் அவன் எதிர்பாராத நேரத்தில் அவன் பிடியிலிருந்து எஸ்கேப் ஆகி பழிப்பு காட்டியபடி ஓடினாள். ஏய் நில்லு நில்லு நில்லு, இன்னைக்கு நீ எங்க போய் ஒளிஞ்சாலும் உன்னை விட போறதில்ல. பெட்ரூமிற்குள் ஓடி போனவளை வளைத்து பிடித்து லாக் செய்தான். பரவாயில்லையே, சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்க. முத்தம் மட்டும் இல்லாம மொத்தமா தரேன்னு சொல்லாம சொல்றியா? கிண்டலாக கேட்டுக்கொண்டே அவளை இறுக்கமாக அணைத்தவன் அவள் இதழ்களை கவ்வ போனான். இன்னும் 1 இன்ச் நகர்ந்தால் அவள் இதழ்கள் அவனுக்கு சொந்தமாகி இருக்கும். ஆனால் அதற்குள் பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. அந்த அறையே அசாதாரண நிலையில் இருப்பது போல் தோன்ற ஒரு ஆக்ரோஷமான பெண்ணின் குரல் வசந்த் காதிற்குள் ஒலிக்க ஆரம்பிக்க அவன் காதில் இருந்து ரத்தம் கசிந்தது. வசந்த், சீக்கிரமா என்ன தேடி வா, நான் உனக்காக தான் காத்திருக்கேன். அந்த மர்ம சத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் வசந்த் காதை பிடித்துக்கொண்டு தரையில் சரிந்தான். அத்தியாயம் 2. எதிரில் பேரழகி. வசந்த் சடனாக வினோதமாக நடந்து கொள்ளவும் மாலாவிற்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அதுவும் வசந்த் காதை பிடித்துக்கொண்டு தரையில் சரிந்து விழவும் மாலாவிற்கு பயத்தில் என்ன செய்வது என்று புரியாமல் வசந்திடம் ஓடினாள். என்னாச்சு வசந்த், ஏன் இப்படியெல்லாம் பண்ற? பயத்தில் மாலாவுக்கு அழுகையே வருவது போல் இருந்தது. வசந்தோ அவள் கேள்விக்கு பதில் கூறாமல் தலையை தரையில் கவிழ்த்து கொண்டு காதை பிடித்தபடி கத்திக் கொண்டிருந்தான். யார் கத்துறது? ப்ளீஸ் கத்தாதீங்க, என்னால கேட்க முடியல. ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஐயோ வசந்த், என்னடாச்சு? யார் கத்துறாங்க? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு கேட்கலையா? யாரோ ஸ்பீக்கர்ல என் காதுக்குள்ள வந்து கத்துறாங்க. என்னால அந்த சத்தத்தை கேட்க முடியல. அவங்கள கத்த வேண்டாம்னு சொல்லு மாலா.
ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க என்னதான் நடக்குது? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல வசந்த். யாரும் கத்தல. முதல்ல காதுல இருந்து கையெடு, கண்ணை முழிச்சு பாரு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. நாம ஏன் ரூம்ல தான் இருக்கோம். இங்க நம்மள தவிர வேற யாருமே இல்ல. டிவி கூட ஓடல. நீ கத்துற சத்தத்தை தாண்டி வேற எந்த சத்தமும் இங்க கேட்கல. சின்ன நம்புடா. எல்லாம் நார்மலாகத்தான் இருக்கிறது என்று மாலா அவனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். சில நிமிட போராட்டத்திற்கு பிறகுதான் அவள் சொல்வதில் சமாதானமானவனாக வசந்த் கண்ணை திறந்து பார்த்தான். தரையில் கவிழ்ந்து கிடந்தவனை எழுப்பி பெட்டில் அமர வைத்தாள். அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்து அவனை ஆசுவாசப்படுத்தினாள். என்னாச்சுடா? ஏன் சடனா இப்படி நடந்துக்கிற? இவ்ளோ நேரம் நல்லா தானே என் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்த. சடனா நீ காதை பிடிச்சுக்கிட்டு கத்த ஆரம்பிச்சதும் நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி கத்தன. அவள் எந்த அளவுக்கு பயந்து போனாள் என்பதை கண்களை உருட்டியபடி விளக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஏற்கனவே மன தடுமாற்றத்தால் குழம்பி போயிருந்த வசந்த் அவள் நிலைமையை பற்றி புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கவில்லை. இப்ப என்ன பைத்தியம்னு சொல்றியா? எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்ற அதானே மீன் பண்ற? அவள் சொன்ன விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு அவளையே குற்றம் சுமத்தினான். டேய், என்னடா பேசுற? நான் எப்ப அப்படி சொன்னேன்? கேட்டுக்கொண்டே அவன் முகத்தை பார்த்தாள். அவன் முகம் பயத்தில் வெளிரி போய் இருந்தது. அவன் நிலைமையை புரிந்து கொண்டவள் பெருமூச்சொன்றை விட்டுக்கொண்டு அவனை பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டாள். ஓகே, லீவ் இட். இப்போ நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. இப்போ நான் என்ன பேசினாலும் உனக்கு தப்பா தான் தோணும். நீ அமைதியா படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். அவன் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மாலா ரூமில் இருந்து வெளியே சென்றுவிட வசந்திற்கு குழப்பத்தில் தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. அவன் கப்பல் பயணத்தில் இருக்கும் போதுதான் அவ்வப்போது இந்த மாதிரி வினோதமான கனவு எல்லாம் ஏற்பட்டு அவன் மண்டையை சூடாக்கி கொண்டிருக்கும். அது ஏதோ கடலின் மாறுதல்களால் சூழ்நிலை காரணமாக ஏற்படுகிறது என்று அவன் நண்பர்கள் அவனை சமாதானப்படுத்தி விடுவார்கள். ஆனால் இப்பொழுதோ நிஜத்திலேயே இப்படி சம்பவங்கள் நடப்பது அவனை மேலும் தன்னிலையை இழக்க வைத்தது. அதுவும் மாலாவிற்கு கேட்காத குரல் தனக்கு மட்டும் ஏன் கேட்க வேண்டும்? அதுவும் வெறிப்படுத்தது போல் அந்த குரல் கர்ஜித்த ஒலி இன்னமும் ரீங்காரமாய் வசந்த் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதே. இது நிஜமா இல்லை கற்பனையா? 6 மாதம் கடலில் இருந்துவிட்டு தற்பொழுது நிலப்பகுதிக்கு வந்ததால் ஏற்பட்ட மாற்றமா? இப்படி யோசித்து யோசித்து அவனுக்கு தலை வலித்ததுதான் மிச்சம். அதற்கு மேலும் அவன் அந்த இடத்தில் இருப்பது அவனுக்கு மட்டுமல்ல, மாலாவிற்கும் ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்தவன் மாலாவிடம் கூட சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். அதே குழப்பத்தோடு பைக்கை வேகமாக ஓட்டிக்கொண்டு பீச் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்தான். அவன் ஊருக்கு வரும்போதெல்லாம் அந்த பீச் ஹவுஸில் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து கேலியும் கிண்டலுமாக என்ஜாய் செய்வது வழக்கம். ஆனால் இந்த முறை யாரையும் அழைக்காமல் தனியாக அங்கு சென்றான். செக்யூரிட்டியிடம் பணத்தை கொடுத்து பீரை வாங்கி வர சொன்னான். என்ன தம்பி, 4 போதுமா? மற்ற தம்பிங்களுக்கு? வழக்கமாக நடப்பதை மனதில் வைத்துக்கொண்டு செக்யூரிட்டி தலையை சொரிந்தபடி கேட்டார். அவங்கெல்லாம் யாரும் வரலண்ணா, எனக்கு மட்டும்தான். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. ஏன் தம்பி, ஏதாவது பிரச்சனையா? சண்டை கிண்ட போட்டுட்டீங்களா என்ன? இதுவரை பழகிய பழக்கத்திலும் உரிமையிலும் வசந்தின் நிலைமை புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுங்க. நீங்க இங்க செக்யூரிட்டி வேலை பார்க்கிறவர் தானே? உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? கோபத்தில் நிதானம் இழந்து வார்த்தைகளை சரமாரியாக விட்டான். சட் என்று அவன் இப்படி பேசியதில் செக்யூரிட்டியின் முகம் சுணங்கி போனது. ஐயோ, மன்னிச்சிருங்க தம்பி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். தலையை கவிழ்த்தபடி கூறிவிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிவிட வசந்திற்கோ அப்பொழுதுதான் அவன் பேசிய வார்த்தைகளின் வீரியம் புரிந்தது. நீ பண்ணது தப்புடா. அவர் எத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. இத்தனை வருஷமா அவர்கிட்ட க்ளோஸா பழகிட்டு இப்போ திடீர்னு நீங்க இங்க செக்யூரிட்டி மட்டும் தானே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டியே. அவருக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். என்னதான் கோபம்னாலும் நீ இப்படி பேசியிருக்க கூடாதுடா. அவர் வந்ததும் முதல்ல அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இப்படியாக அவன் மனசாட்சி அவனை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தது. எப்பொழுது செக்யூரிட்டி வருவார், அவரிடம் தான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்கலாம் என்று காத்திருந்தான். அதே போல அவர் வந்ததும் மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்டுவிட்டான். அண்ணா, ரொம்ப சாரிண்ணா, ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். ரொம்ப சாரிண்ணா, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அவன் சாரி கேட்டதும் செக்யூரிட்டியின் முகம் மலர்ந்தது. அதை விடுங்க தம்பி, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா நினைக்கல. உங்களுக்கு ஏதோ மன கஷ்டம்னு மட்டும் புரிஞ்சுது. எல்லாம் சரியாயிடும். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவன் பிரச்சனை என்னவென்று தெரியாவிட்டாலும்
அவனுக்கு தேவைப்பட்ட ஆறுதலை பொத்தாம் பொதுவாக கூறிவிட்டு நகர்ந்தார். அண்ணா ஒரு நிமிஷம், உங்கள் பங்கை வாங்கிட்டு போலையே? அதெல்லாம் எப்போவோ எடுத்துக்கிட்டேன் தம்பி. நீங்கள் கோவமாக பேசிட்டா நானும் கோச்சிக்கிட்டு விலகி போயிட முடியுமா? நீங்கள் கொடுத்த காசுலையே எனக்கும் சேர்த்து வாங்கி வெளியில் வச்சுட்டு தான் தம்பி வந்தேன். உள்ளே போய் நீங்கள் ஜாலியாக அடிங்க தம்பி, நான் டிரைவரோட போய் அடிச்சுக்கிறேன். சந்தோஷமான குரலில் அவர் கூறிவிட்டு போகவும் வசந்தின் மனம் கொஞ்சம் லேசானது. அவன் குற்ற உணர்ச்சி இப்பொழுது காணாமல் போயிருக்க சந்தோஷமாக பீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு ஸ்விம்மிங் பூல் அருகில் உட்கார்ந்து கொண்டான். இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்க போகிறேன், சரக்கில் மிதக்க போகிறேன். இன்னைக்கு எந்த வாய்ஸும் என்ன டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. ஒரு பாட்டில் பீரை ஒரே மூச்சில் குடித்து தீர்த்தான். அடுத்தடுத்த பாட்டிலையும் அதே வேகத்தில் காலி பண்ணினான். இடையிடையில் சைட் டிஷ்ஷை ருசி பார்த்தவன் பார்வை போதையில் மங்க ஆரம்பித்தது. அவனுக்கு எதிரில் யாரோ ஒரு அழகான பெண் நிற்பது போலவே தோன்றியது. ஏய், யாருங்க? மாலா, மாலா நீதானே? தள்ளாடியபடி அந்த உருவத்தை தொட முயற்சி செய்தான். ஆனால் அந்த உருவமோ அவனை அங்குமிங்குமாக போக்கு காட்டிக் கொண்டிருந்தது. ஏய் நெல்லுடி, எனக்கே கண்ணாமூச்சி காட்டுறியா? வா, என் கிட்ட வா. அப்படித்தான், இன்னும் கொஞ்சம் கிட்ட வா. அந்த உருவம் கூறியபடி வசந்த் அதை துரத்தி கொண்டிருந்தான். அவனை அலைக்கழித்த உருவம் ஸ்விம்மிங் பூலின் நடு பகுதியில் நின்று அவனை வா வா என்று அழைத்து கொண்டிருந்தது. இதோ வரண்டி, அங்கே நெல்லு, இந்த முறை உன்னை பிடிச்சிட்டு பாரு. இப்படி பிதற்றிக்கொண்டே விபரீதம் புரியாமல் போதையில் ஸ்விம்மிங் பூலை நோக்கி தள்ளாடியபடி நடந்து போய்க் கொண்டிருந்தான் வசந்த். அத்தியாயம் 3. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட். அந்த மதிய வேளையிலும் அந்த பீச் ஹவுஸ் மட்டும் கருகும் என்று இருட்டி கிடந்தது. இந்த வினோத சூழ்நிலையை ஆராய்ச்சி செய்யவோ உணரவோ கூட அங்கு யாரும் நிதானத்தில் இருக்கவில்லை. வசந்த் குடித்துவிட்டு அந்த மர்ம பெண் குரலோடு கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்க, அந்த வீட்டிற்கு காவலாக இருக்க வேண்டிய செக்யூரிட்டியோ டிரைவரோடு சேர்ந்து குடித்து கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார். தன்னை சுற்றி நடக்கும் மர்மத்தை மறப்பதற்காக குடித்த வசந்தோ அந்த மர்மத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான். அங்கேயே நிக்கணும், இப்ப எப்படி வந்து உன்னை பிடிக்க போறேன் பாரு. வா வா, அப்படித்தான், என் கிட்ட வா. கிட்ட வந்துட்டு உன்னை தொட போறேன். இந்த முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி கூறிக்கொண்டே வசந்த் ஸ்விம்மிங் பூல் மீது காலை வைத்தான். அவ்வளவுதான். அடுத்த நொடி ஸ்விம்மிங் பூலுக்குள் தலை குப்புற விழுந்திருந்தான். அடுத்த நாள் காலை போதை தெளிந்து வசந்த் கண் விழித்து பார்க்கும் பொழுது அவன் ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியே மல்லாக்கப்படுத்து கிடந்தான். முந்தைய நாள் குடித்த மது அவன் தலைக்குள் சடுகுடு விளையாட்டு விளையாடி கொண்டிருக்க அவன் தலை பயங்கரமாக வலித்தது. தலையை பிடித்தபடி எழுந்து உட்கார்ந்தான். முந்தைய நாள் நடந்தது எல்லாம் மங்கலான காட்சியாக அவன் நினைவுக்கு வந்தது. ஸ்விம்மிங் பூலுக்குள் விழுந்து வரை எல்லாமே தெளிவில்லாமல் நினைவில் இருந்தது. என்ன நடந்துச்சு? நான் ஸ்விம்மிங் பூல்ல தடுமாறி விழுந்த வரைக்கும் ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி வெளியே வந்தேன்? ஒருவேளை செக்யூரிட்டி அண்ணா வந்து என்ன தூக்கி விட்டுருப்பாரா? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். இப்படி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே செக்யூரிட்டி கையில் காஃபி கப்புடன் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தார். என்ன தம்பி, போதை தெளிஞ்சிருச்சா? கேட்டுக்கொண்டே வந்தவர் காஃபி கப்பை அவன் கையில் கொடுத்து விட்டு நின்றார். ஆமாண்ணா, இப்பதான் எந்திரிச்சேன். நேற்று கொஞ்சம் அதிகமாக அடிச்சிட்டேன் போல, தலை செம்மையா வலிக்குது. ஆமாம் தம்பி, நேற்று நானும் கொஞ்சம் ஓவராக தான் போட்டுட்டேன். எல்லாம் அந்த டிரைவர் பயலால தான். அவன் உசுப்பேத்தினதுல வழக்கத்துக்கு மேலே குடிச்சிட்டேன். அதான் எந்திரிக்க நேரம் ஆச்சு. என் பொண்டாட்டி வேற ஃபோனுக்கு மேலே ஃபோனை பண்ணியிருந்திருக்கா. அவன் வேற பேயாட்டம் ஆட போறாளே. அவர் கவலை அவருக்கு. இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் வசந்திற்கு ஒரு கேள்வி எழுந்தது. அண்ணா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று நீங்க தானே ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த என்னை தூக்கி விட்டது? கேட்டுக்கொண்டே காஃபியை ஒரு சிப் குடித்தவன் அவர் பதில் என்னவாக இருக்கும் என்று ஆவலோடு அவர் முகத்தை பார்த்தான். என்னது, ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துட்டீங்களா தம்பி? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எல்லாம் ஏன் தப்பு தான் தம்பி. செக்யூரிட்டி வேலை பார்க்காம குடிச்சிட்டு போதையில் நான் தூங்கி இருக்க கூடாது. மன்னிச்சிருங்க தம்பி. பதட்டமும் வருத்தமுமாக அவர் பேசிக்கொண்டே போக வசந்திற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஐயோ அண்ணா, ரிலாக்ஸ். நான் சும்மா ஜோக் அடித்தேன். நீங்கள் வேற சீரியஸாக நினச்சிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன்.
பாருங்க என்னோட ஆம்ஸ. தன் ஆம்ஸை காட்டி புன்னகைத்தான். அதற்கு பிறகுதான் செக்யூரிட்டி அமைதியானார். அட போக தம்பி, ஒரு நிமிஷத்துல நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்க ஸ்விம்மிங் பூல்ல விழுந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது, இந்நேரம் என் சீட்டை கிழிச்சு துரத்தி விட்டுருப்பாரு. எங்க வேலை போய்விடுமோ என்கிற பயத்தில் பேசினார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா, நான் கடல்லையே உள்நீச்சல் போட்டுருவேன். ஆஃப்டர் ஆல் இந்த ஸ்விம்மிங் பூல் என்ன பண்ணிடும்? நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சரிண்ணா, அதை விடுங்க. சமைக்கிறதுக்கு வழக்கமா ஒரு அம்மா வருவாங்களே, அவங்களை கொஞ்சம் வர சொல்லிடுறீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணே. உண்மையாகவே அவனுக்கு பயங்கரமாக பசித்தது. நேற்று வெறும் வயிற்றில் குடித்தது அவன் வயிற்றை பதம் பார்த்திருந்தது. அட என்ன தம்பி நீங்க, இதெல்லாம் நீங்க சொல்லி தான் நான் செய்ய வேணா என்ன? நேத்தே ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு விருந்தே ரெடி பண்ணி வச்சிருக்கு. நீங்க சீக்கிரம் எழுந்து வாங்க தம்பி. வாவ், சூப்பர்ண்ணா. அதுக்கு தான் நீங்க வேணுங்கிறது. எனக்கு இருக்கிற பசிக்கு இன்னைக்கு எல்லா ஐட்டத்தையும் ஒரு வெட்ட போறேன் பாருங்க. கிண்டலாக கூறிக்கொண்டே எழுந்து டைனிங் டேபிளுக்கு சென்றான். அங்கு செக்யூரிட்டி சொன்னது போல அவனுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் சுட சுட அவனுக்காக காத்திருந்தது. அந்த வாசனையே அவனை வா வா என்று இழுத்தது. ஆனாலும் அவனின் உடலில் இருந்து வந்த ஸ்மெல் அவனை டிஸ்டர்ப் செய்ய ஒரு குளியல் போட்டுவிட்டு வரலாம் என்று ரூமிற்கு சென்றான். குளிக்கும் போதே முந்தைய நாள் நடந்ததும் சற்று முன் செக்யூரிட்டி கூறியதும் அவனை குழப்பிக் கொண்டிருக்க, அதையெல்லாம் யோசிக்க கூடாது என்று தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்தவனாக வேகமாக குளித்துவிட்டு டவலை கட்டியபடி வெளியில் வந்தான். ஏற்கனவே வந்தபோது அவன் விட்டுவிட்டு சென்ற உடைகளை துவைத்து அயன் செய்து அழகாக கபோர்டில் தொங்கவிட்டிருந்தார் செக்யூரிட்டி. அதில் எதை போடுவது என்று அவன் துளாவிக் கொண்டிருக்க மொபைல் போன் ரிங் ஆகும் சத்தம் அவனை டிஸ்டர்ப் செய்தது. மாலாவா தான் இருக்கும். நேத்துல பல முறை கால் செஞ்சுட்டா, ஒரு முறை கூட கால் அட்டன் பண்ணி பேச முடியல. கண்டிப்பா கோவத்துல குதிக்க போறா. அவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே என்ற யோசனையோடு போனை எடுத்தான். ஆனால் அது அவன் அண்ணன் நம்பர். அண்ணன் எதுக்காக கூப்பிடுறாரு? அதுக்குள்ள ஸ்விம்மிங் பூல் மேட்டர் தெரிஞ்சிச்சோ என்று யோசித்துக் கொண்டே காலை அட்டன் செய்து பேசினான். ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஹலோ தம்பி, நான் அண்ணி பேசுறப்பா. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் சொல்றத பார்த்தா பயமா இருக்கு தம்பி. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருப்பா. அவள் பேசியதை கேட்டு வசந்திற்கு அதிர்ச்சியானது. அழுகையும் கேவலமாக பேசிக் கொண்டிருந்தவளுக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று புரியாமல் திகைத்து போனவன் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக கிளம்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான். அனி, அழாதீங்க அனி. இதோ நான் உடனே கிளம்பி வர்றேன். நீங்க அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருங்க. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. தன்னால் முடிந்தவரை ஆறுதல் கூறியவன் ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கேட்டுவிட்டு போனை வைத்தான். போனை வைத்த அடுத்த நொடி வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு கீழே ஓடி வந்தான். தம்பி வாங்க தம்பி, சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. அவன் வருவதை பார்த்து புன்னகையோடு கூறிய செக்யூரிட்டியிடம் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் என்று மட்டும் விஷயத்தை கூறிவிட்டு வேகமாக பைக்கை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்து சென்றான். அவ்வளவு வேகமாக பைக்கை ஓட்டிக்கொண்டு சென்றாலும் அவன் மனம் முழுக்க அண்ணனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது, அண்ணன் நன்றாக இருக்கிறான் என்று டாக்டர் கூறிவிட வேண்டும் என்கிற வேண்டுதலாகத்தான் இருந்தது. வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவன் ஐசியூவிற்கு வெளியில் தவிப்போடு நின்று கொண்டிருக்கும் அண்ணியிடம் வந்தான். என்ன அண்ணியாச்சு? அண்ணா எப்படி இருக்காரு? டாக்டர் ஏதாவது சொன்னாரா? அண்ணா வேகமா கார் டிரைவ் பண்ண மாட்டாரே. அப்படி இருக்கும்போது எப்படி ஆக்சிடென்ட் எல்லாம்? பதட்டத்தில் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அழுது கொண்டிருந்த தேவிகா கண்ணை துடைத்துக் கொண்டு முடிந்தவரை பேச முயற்சி செய்தாள். அதான் தம்பி, எனக்கும் புரியல. எப்பவும் பொறுமையாதான் வண்டி ஓட்டிட்டு போவாரு. அவ்வளோ கவனமா இருப்பாரு. இதுவரைக்கும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆனதில்ல. ஆனா இன்னைக்கு ஐசியூல சேர்க்கிற அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகியிருக்குன்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல. யாரோ ஒரு பெரியவர் தான் இவரை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டு எனக்கு தகவல் சொன்னாரு. நடந்தது என்னவென்று தேவிகாவுக்கே முழுதாக புரிந்திருக்கவில்லை. அவளே குழப்பமும் அழுகையுமாகத்தான் நின்று கொண்டிருந்தாள். இனி அண்ணியிடம் என்ன கேட்பது? டாக்டர் வந்ததும் அண்ணன் நிலையை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று வசந்த் காத்திருந்தான். ஆனால் சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தவளாக தேவிகா மீண்டும் பேச ஆரம்பித்தாள். ஆனா ஒண்ணு தம்பி, கொஞ்ச நாளாவே உங்க அண்ணன் இயல்பா இல்ல. சரியா சாப்பிடாம தூங்காம எதையோ பார்த்து பயந்து போன ஒரு மாதிரியே தான் இருந்தாரு. நைட்டெல்லாம் கிட்ட கிட்ட கனவா வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சில நேரம் தன்னையே அறியாம அசந்து தூங்கிட்டாலும்
என்னை விட்டுரு, என்னை எதுவும் பண்ணாதன்னு அழுத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி அவள் கூறியதும் வசந்திற்கு பயமும் பதட்டமும் அதிகரித்தது. அவனுக்கு நடப்பது போலவே அவன் அண்ணனுக்கும் நடப்பதாக தோன்றியது. வழக்கம் போல இதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று மட்டும் அவனால் உணர முடிந்தது. அவன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்க ஐசியூவிலிருந்து டாக்டர் வெளியே வந்தார். அடுத்து அவர் கூறிய விஷயம் கேட்டு வசந்தின் அதிர்ச்சி மேலும் அதிகமானது. அத்தியாயம் 4. எதுவும் ஆகாது. ஐசியூவில் இருந்து வெளியே வந்த டாக்டரிடம் தேவிகா வேகமாக ஓடினாள். என் வீட்டுக்காரர் எப்படி இருக்கார் டாக்டர்? அவருக்கு ஒன்றும் இல்லையே? சொல்லுங்க டாக்டர், அவர் இப்போ நல்லா தானே இருக்காரு? அழுகையோடும் வேதனையோடும் கேட்டாள். டாக்டரிடம் வந்த வசந்த் அவனும் தன் பங்கிற்கு விசாரித்தான். அவர் இப்போ எப்படி இருக்கார் டாக்டர்? நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் அவரோட தம்பி டாக்டர். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். அண்ணன் உயிருக்கு ஏதாவது? பயத்தோடு கேட்டான். நோ, அவர் சீரியஸ் ஸ்டேஜை தாண்டிட்டாரு. உயிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடிபட்ட ஷாக்ல அவர் கோமாக்கு போயிட்டாரு. எப்போ வேணாலும் கான்ஷியஸ்க்கு வரலாம். பட் டாக்டர் எதையோ சொல்ல முடியாமல் தயங்கினார். அதை உணர்ந்த வசந்த் திரும்பி அவன் அண்ணியை பார்த்தான். ஒருவேளை ஏதாவது சீரியஸ் விஷயமாக இருக்குமோ? எதற்கும் அண்ணிக்கு தெரியாமல் டாக்டரை தனியாக பார்த்து கேட்டுக்கொள்வோம் என்று நினைத்தவன் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று டாக்டருக்கு கஞ்சாடை காட்டினான். நாங்க அண்ணனை பார்க்கலாமா டாக்டர்? அஃப்கோர்ஸ். அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு சீக்கிரம் வெளியே வந்துடுங்க. நீங்க மட்டும் என்னை அப்புறமா வந்து பாருங்க. வசந்தை பார்த்து கூறிய டாக்டர் அங்கிருந்து கிளம்பி விடவும் தேவிகா வேகமாக ஐசியூவுக்குள் ஓட்டமும் நடையுமாக சென்றாள். தன் கணவனின் நிலையை பார்த்தவளுக்கு வேதனை தாங்க முடியவில்லை. உங்களுக்கு ஏங்க இந்த நிலைமை? இதுவரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லையே. அப்படிப்பட்ட உங்களை அந்த கடவுள் இப்படி படுக்க வச்சுட்டானே. 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இனி எங்க நிலைமை என்ன ஆகும்? ஏதேதோ சொல்லி அழுது கொண்டிருந்தாள். வசந்தால் அவளை சமாதானம் செய்ய முடியவில்லை. அண்ணனின் நிலை அவனுக்கும் வேதனையாகத்தான் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அவனுக்கு குழப்பமாகவும் இருந்தது. ஆக்சிடென்ட் என்று சொன்னார்கள். ஆனால் கை காலில் அடிபட்ட மாதிரி எதுவும் இல்லாமல் பார்க்க நார்மலாக இருப்பது போல்தான் அவர் இருந்தார். ஒருவேளை உள்காயமாக இருக்குமோ? தலையில் மட்டும் கட்டுப்போடப்பட்டிருந்ததை பார்த்தான். தலையில் மட்டும் அடிபட்டு இருக்கும் என்று நினைத்து கொண்டவன் அண்ணியை பார்த்தான். அவள் இன்னமும் அழுது கொண்டிருந்தாள். எப்படியோ உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று டாக்டர் கூறியது மட்டும் இப்போதைக்கு அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. தேவிகா அழுது புலம்பிக் கொண்டிருக்க அவள் சத்தம் கேட்டு நர்ஸ் வேக வேகமாக உள்ளே வந்தாள். ஐயோ மேடம், இது ஐசியூ. இங்க இப்படியெல்லாம் சத்தம் போட்டு அழக்கூடாது. அது பேஷண்ட்டுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். நீங்க முதல்ல வெளியில வாங்க. வாங்க மேடம். சார், நீங்களும் வெளியில வாங்க சார். அந்த நர்ஸ் தேவிகாவின் கையை ஆறுதலாக பிடித்தபடி வெளியே அழைத்து வந்து விட்டார். அவருக்கு சரியாயிடும்ல தம்பி? வேதனை தாங்காமல் வசந்திடம் கேட்டாள். டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல நீ? அண்ணன் இப்போ அடிப்பட்ட ஷாக்ல தான் இருக்காரு. சீக்கிரமே அவருக்கு நினைவு திரும்பிடும். நீங்க தைரியமா இருங்க. நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க தம்பி, நானும் வரேன். நீங்க எதுக்கு அண்ணே? நீங்க இங்கேயே நில்லுங்க. யாராவது ஒருத்தர் இங்க இருக்கணும்ல. தம்பி, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. டாக்டர் அப்பவே ஏதோ சொல்ல வந்தாரு. நீங்க தான் கண்ணை காட்டி சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டீங்க. அவர் என்னன்னா உங்களை தனியா வந்து பார்க்க சொல்லிட்டு போனாரு. இப்போ நீங்களும் டாக்டர் பார்க்க என்ன வர வேண்டாம்னு சொல்றீங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. தேவிகா விடாப்பிடியாக கேட்க வசந்திற்கோ என்ன சொல்வது என்று புரியவில்லை. முதலில் அவனுக்கே எதுவும் முழுதாக தெரிந்திருக்கவில்லை. இதில் அவன் எதை பற்றி அவளிடம் விளக்கி கூறுவது? ஐயோ அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. அண்ணனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் பத்தியும் ஹாஸ்பிட்டல் பில் பத்தியும் பேசத்தான் டாக்டர் வர சொல்லியிருப்பாரு. வேற எதுவும் இல்ல அண்ணி. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த நேரத்திலையும் அண்ணனுக்கு நினைவு வரலான்னு டாக்டர் சொல்லியிருக்காருல. நாம 2 பேரும் டாக்டர் பார்க்க போற நேரத்துல அண்ணனுக்கு நினைவு வந்துருச்சுன்னா யாராவது ஒருத்தர் அவர் கூட இருக்கணும்ல. அதான் உங்களை இருக்க சொல்றேன். என்ன அண்ணி, இப்பவும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சரி, அப்போ நீங்களே டாக்டர் பார்க்க போங்க. நான் அண்ணன் கூட இங்கே இருக்கேன். வசந்த் அழுத்தம் திருத்தமாக பேசியதும் தான் தேவிகா சமாதானமானாள். உங்களை நம்பாமலாம் இல்ல. சரி, நான் இங்கே இருக்கேன். நீங்களே டாக்டரை பார்த்துட்டு வாங்க.
ஒரு வழியாக தேவிகா இப்படி கூறியதும் அதற்கு மேல் நேரம் கடத்தாமல் வசந்த் வேகமாக டாக்டரை பார்க்க அவர் அறைக்கு சென்றான். டாக்டர், மே கம் இன்? எஸ், கம் இன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐசியூவில் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கல்ல, நான் அவரோட தம்பி வசந்த். எஸ் எஸ், ப்ளீஸ் பி சீட்டட். அது டாக்டர், நான் டைரெக்டாகவே கேட்குறேன். அண்ணனை பற்றி நீங்கள் ஏதோ சொல்ல முடியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அதை நான் கவனித்தேன். உண்மையாக அண்ணனுக்கு என்னதான் நடந்தது? அவர் இப்போ நல்லா தானே இருக்காரு? இல்லை வேற ஏதாவது சீரியஸான ப்ராப்ளமா? எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசரத்தில் கேட்டான். ரிலாக்ஸ் வசந்த். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் அண்ணன் கண்டிஷன் இப்போ பெட்டராகவே இருக்குது. நான் சொல்ல வந்தது அதை பற்றி இல்லை. பின்ன வேற எதை பற்றி டாக்டர்? உண்மையை சொல்லணும்னா நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் அண்ணன் கண்டிஷன் பெட்டராகவே இருக்குது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம் வசந்த், உங்கள் அண்ணனை அட்மிட் பண்ணவங்க பெரிய ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் அவர் காரு கூட நசுங்கின நிலைமையில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் அண்ணனோட நிலைமையை பார்த்தா அப்படி தெரியலையே. அவர் தலையில் மட்டும்தான் பெருசாக அடிபட்டு இருந்துச்சு. ஹெவி பிளட் லாஸ் வேற. ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது தலையில் அடிபட்டதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எல்லா டெஸ்ட்லையும் நார்மல்னு தான் ரிசல்ட் வந்திருக்கு. இந்த கோமா கூட எங்களோட கணிப்புக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்குது. சம்டைம் நாங்கள் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்கிற பேஷண்ட் க்யூர் ஆகி எங்களுக்கே சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. அது மெடிக்கல் மிராக்கிள்ஸ்னு சொல்லிக்கலாம். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட் என்னன்னு சொல்கிறது? இப்படி ஒரு பேஷண்ட் பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனிவேஸ் வசந்த், மற்ற டெஸ்ட்டெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கேன். 2 days பார்த்துட்டு ஐசியூலேருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றிடலாம். மேலும் அவன் அண்ணனுக்கு கொடுக்க போகும் ட்ரீட்மெண்ட் பற்றியெல்லாம் டாக்டர் விளக்கி கூறிவிட்டு வசந்தை அனுப்பி வைத்தார். டாக்டர் கூறியதை கேட்டதும் வசந்திற்கு மேலும் பீதியானது. அண்ணனின் ஆக்சிடென்ட்டிற்கு பின்னால் மர்மம் இருக்கிறது என்றால், ஒருவேளை அந்த மர்மம் நேற்று அவனுக்கு கேட்ட குரலுக்கு சொந்தக்காரியாக இருப்பாளா? யார் அவள்? ஒருவேளை சூனியக்காரியா? இல்லை பேய் பிசாசு மாதிரி ஏதாவதா? இதெல்லாம் அவனால் நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. வசந்த் இப்படி யோசித்துக் கொண்டே ஐசியூவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்க அவனுக்கு மாலாவிடம் இருந்து கால் வந்தது. அவன் காலை அட்டென்ட் செய்ததும் மாலா கோபத்தில் திட்டி தீர்த்தாள். சில வினாடிகள் அவள் திட்டியதை பொறுமையாக கேட்டவன் அதற்கு மேலும் அவள் திட்டை கேட்க முடியாமல் அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைத்தான். திட்டி முடிச்சிட்டியா? நான் என்ன நிலைமையில இருக்கேன், என்ன ஏதுன்னு எதுவும் யோசிக்காம கேட்காம இப்படிதான் பேசுவியா? ஆமாமா, சொல்லுவடா. உனக்கு என்ன, நீ நல்லாதான் இருப்ப. ஆனா ஏன் நிலைமை என்னன்னு நீ யோசிச்சியா? நீ பாட்டுக்கு நேத்து சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்ட. நேத்து எத்தனை முறை கால் பண்ண, ஆனா என் காலை கூட அட்டன் பண்ணாம இருந்துட்டு இப்போ என்ன குறை சொல்றியா? போயும் உன்னை லவ் பண்ண பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏய், ஸ்டாப் இட். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. முதல்ல கிளம்பி மலர்மணி ஹாஸ்பிட்டலுக்கு வா. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். ஹாஸ்பிட்டலா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? ஒருவேளை நேத்து குடிச்சிட்டு போய் யார் மேலேயாவது வண்டியை விட்டுட்டியா? ஆக்சிடென்ட் பண்ணிட்டியாடா? போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா? என்னன்னு சொல்லி தொல்லடா. பதட்டத்தில் ஏதேதோ யோசித்து டென்ஷன் ஆகி கொண்டிருந்தாள். ஏய் மலா, முதல்ல சொல்றது கேளு. ஆக்சிடென்ட் தான், ஆனா எனக்கு இல்ல, என் அண்ணனுக்கு. அண்ணாவுக்கா? என்னடா சொல்ற? நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா. எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாது. கூறிவிட்டு போனை கட் செய்தவன் அவன் அண்ணியிடம் போய் நின்றான். டாக்டர் கூறியதை பற்றி அவளிடம் மூச்சு கூட விடவில்லை. ஆனால் அவனை சுற்றி நடப்பதெல்லாம் யோசிக்கும் போது அவனுக்கு தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் யார்? தீர்வுதான் என்ன என்று யோசித்து யோசித்து சூடாக்கி கொண்டிருந்தான். அத்தியாயம் 5. அது இவதான். அந்த பரபரப்பான ஹாஸ்பிட்டல் வாசலில் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள் அவசர அவசரமாக நுழைந்தாள் மாலா. அங்கு போய்கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை நிறுத்தினாள். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்க ஐசியூ எங்க இருக்கு? இப்படியே நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணுங்க மேடம். ஏதோ அட்ரஸ் சொல்வது போல் அந்த ஸ்டாஃப் கூறிவிட்டு சென்றதும் மாலா வேக வேகமாக அவர் கூறிய வழியை ஃபாலோ பண்ணிக்கொண்டு போய் ஒரு வழியாக ஐசியூவை அடைந்தாள். அங்கு நின்று கொண்டிருந்த வசந்தை பார்த்ததும் வேகமாக ஓடிப்போய் அவனை ஹக் செய்து அவன் முதுகில் ஆறுதலாக தட்டி கொடுத்தாள். இந்த நேரத்தில் அவள் அருகாமை அவனுக்கும் தேவையாகத்தான் இருந்தது. கொஞ்ச தூரத்தில் அழக்கூட தெம்பில்லாமல் சேரில் உட்கார்ந்து கொண்டிருந்த அண்ணியிடம் மாலாவை அழைத்துச் சென்றான். இவங்கதான் என் அண்ணி.
தைரியமா இருங்கக்கா, நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கோம். அவருக்கு எதுவும் ஆகாது. ஏதோ பல நாள் பழகியது போல் அண்ணியை கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறினாள். மாலா யார் என்னவென்றே அவள் அண்ணிக்கு தெரியாது. அதனால் சடனாக ஒரு பெண் வந்து கட்டிப்பிடித்து ஆறுதல் கூறியது அவளுக்கு வினோதமாக தோன்றியது. எப்படி ரியாக்ட் செய்வது என்று புரியாமல் தேவிகா வசந்தை பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்து கொண்டவனாக மாலா யார் என்று அன்னிக்கு இன்ட்ரோ செய்து வைத்தான். நான் லவ் பண்ற பொண்ணு பத்தி சொல்லிருக்கேன் நீ மாலா, அது இவதான். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கப் போகிறோம் என்று வசந்த் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. ஓ, அந்த பொண்ணா? எத்தனை முறை நீ காதலிக்கிற பொண்ணை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொல்லியிருப்பேன் தம்பி. ஆனா இப்படி ஒரு நிலையில உன்னை பாப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலாமா? அவர் மட்டும் இப்போ நல்லா இருந்திருந்தா உன்னை பார்த்தது எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. வீடே கலகலன்னு இருந்திருக்கும். ஆனா இப்போ மாலாவை பார்த்ததும் தேவிகாவின் துக்கம் இன்னும் அதிகமானது. ப்ளீஸ்கா, அழாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அவர் சீக்கிரமே நல்லாயிடுவாரு பாருங்க. நீங்க அழாதீங்க. உன் வார்த்தை பலிக்கட்டுமா? இப்படியாய் கொஞ்ச நேரம் தேவிகாவிற்கு ஆறுதல் கூறிய மாலா யோசனையில் நின்று கொண்டிருந்த வசந்தை தனியாக அழைத்து கொண்டு வந்தாள். என்னடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதான் டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காருல. ஆக்சிடென்ட் ஆன ஷாக்ல தான் உன்னை அன்கான்ஷியஸா இருக்காருன்னு சொன்னார்ல. சீக்கிரமா கண்ணை முழிச்சிருவாரு. நீ ஃபீல் பண்ணாதடா. இல்ல, நான் அதை பத்தி யோசிக்கல மாலா. பின்ன வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? உன் மனசுல அப்படி என்னதான் ஓடுது? வாயை திறந்து சொன்னாதானே எனக்கு புரியும். அண்ணன் ஆக்சிடென்ட்ல ஏதோ மர்மம் இருக்குடி. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நேத்துல இருந்து உனக்கு என்னதான் ஆச்சு? ஏதோ வாய்ஸ் கேக்குதுன்னு சொன்ன, இப்போ என்னன்னா மர்மம் இருக்குன்னு சொல்ற. இதெல்லாம் உன்னோட கற்பனைடா. மாலா கற்பனை என்று கூறியதும் வசந்திற்கு சுல் என்று கோபம் வந்தது. மாலா ப்ளீஸ், என்ன டென்ஷன் பண்ணாத. இத சொன்னது நான் இல்ல, டாக்டர் தான். நான் சொன்னாதான் உனக்கு கற்பனையா தெரியுது. பட் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரே இத சொன்னாரே, இதுக்கு என்ன சொல்ல போற? டாக்டரா? என்ன சொன்னாரு? டாக்டர் கூறியதையெல்லாம் ஒன்று விடாமல் வசந்த் மாலாவிற்கு விளக்கமாக கூறினான். இப்ப சொல்லு, இது என்னோட கற்பனையா? என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி, இத பத்தி அன்னைக்கு தெரியுமா? சொல்லிட்டியா? இல்ல, சொல்லல. சொன்னா அவங்க இன்னும் குழம்பி போயிடுவாங்க. ஏற்கனவே ஷாக்ல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. எஸ், சொல்லிடாத. அப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி நார்மல் ஆக்குறது கஷ்டமாயிட போகுது. சரி, அவங்கள விடு. இப்போ நான் சொன்னதுக்கு என்ன சொல்ல போற? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல வசந்த். ஒரு டாக்டரே இப்படி சொல்றாருன்னா இது கண்டிப்பா உன்னோட கற்பனையா இருக்க முடியாதுதான். ஆனா அதுக்குன்னு அந்த வாய்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்றது சரியானதா குழப்பமா இருக்கு. சோ இப்பவும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல தானே? நம்பிக்கை இல்லன்னு இல்லடா. அது மாலா பேசி முடிப்பதற்குள் அவர்களை நோக்கி தேவிகா வந்து கொண்டிருந்தாள். அதை கவனித்த மாலா வசந்தை எச்சரித்தாள். ஷோ, உங்க அண்ணி நம்ம கிட்டதான் வந்துகிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம், வெளியில எங்கேயாவது போய் பேசிக்கலாம். மாலா வசந்திற்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி முடிக்கவும் தேவிகா அவர்கள் அருகில் வரவும் சரியாக இருந்தது. ஏதாவது வேணுமாக்கா? சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. அக்காவும் மாமாவும் வராங்க. அவங்க வரும்போது சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ஐயோ பரவாயில்ல அண்ணி, நான் இருக்கேன். நீங்க வேணும்னா வீட்டுக்கு போய் பசங்களை கூட்டிட்டு வாங்களே. இல்ல தம்பி, ஸ்கூல் விட்டதும் என் அக்கா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவா. இந்த நிலைமையில பசங்க வர பார்க்க வேண்டாம்னு நான் தான் கூட்டிட்டு போக சொன்னேன். அப்புறம் என் மாமாவை பத்தி உங்களுக்கே தெரியுமே, அவர் வந்தாருன்னா எதையாவது பேசி வம்பு பண்ணிடுவாரு. அதான் உங்களை போக சொல்றேன். நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஓய்வெடுங்க. ஏதாவது அவசரம்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவள் சூழ்நிலையும் புரிந்ததால் அதற்கு மேல் ஆர்கியூ பண்ணாமல் வசந்த் மாலாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அண்ணி சொன்னதை பத்தி நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத மாலா. அவர் மாமா கொஞ்சம் அப்படிதான். ஏற்கனவே நிறைய தகராறு நடந்திருக்கு. அதை மனசுல வச்சுட்டு தான் அண்ணி நம்மள கிளம்ப சொன்னாங்க. எனக்கு புரியுதுடா. சொல்ல போனா நானே உன்னை வெளியில கூட்டிட்டு போகணும்னு தான் நினைச்சேன். இங்க வச்சு சில விஷயங்கள் பேச முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, இப்போ நீ இருக்கிற மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் வெளியில போனா உனக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும். அம்மா, நீ ஆட்டோலயா வந்த? ஸ்கூட்டில தான். பரவாயில்ல, நம்ம ஓன் பைக்லயே போவோம். நான் திரும்ப இங்க வந்து ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன்.
இருவரும் அவன் பைக்கில் கிளம்பி போனார்கள். பைக் பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தது. எங்கு போக போகிறோம் என்று கூட மாலாவிற்கு அவன் கூறவில்லை. எங்கடா போய்கிட்டே இருக்க? எங்கேயாவது வண்டியை நிறுத்து. பீச்சுக்கு போலாம். கடலை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் மைண்டு காம் ஆகும். அதான் 6 மாசம் கடல்ல தானே இருந்த, இப்பவும் கடல்ல தான் பார்க்கணுமா? என்னமோ, சரி சீக்கிரம் போ. இருவரும் பீச்சிற்கு சென்று கடலை பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். மாலா கொஞ்ச நேரம் மணலில் அவர்கள் பெயரை எழுதி நேரம் போக்கிக் கொண்டிருந்தாள். வசந்தோ எதுவும் பேச பிடிக்காதவனாக கடலையே பார்த்து கொண்டிருந்தான். அவனின் இந்த அமைதி மாலாவை சோர்வடைய செய்ய அவளே பேச ஆரம்பித்தாள். உன் நிலைமை எனக்கு புரியுதுடா. அதுக்கு நீ இப்படியே பேசாம உக்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? நான் சொல்றத நம்பு. உன் அண்ணனுக்கு சீக்கிரமா சரியாயிடும். அவர் இன்னும் 2 நாள்ல குணமாகி எழுந்து வர போறாரு பாரேன். என்னவோ நீதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, நான் டாக்டர் தான். ஆனா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண போறது உங்க அண்ணனுக்கு இல்ல, உனக்கு. இப்போ நான் உனக்கு கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல நீ எப்படி எனர்ஜெட்டிக்கா மாற போறேன்னு பாரு. அப்படியா? அதையும் பார்க்கலாமே. அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க டாக்டர் மேடம்? இப்போ நான் உங்களுக்கு பண்ண போற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேரு மருத்துவ முத்தம். அவள் முத்தம் என்று கூறியதும் கடல் அலை சீற்றமடைந்து வேகமாக மேல் எழும்பி படுவேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அதை கூட கவனிக்காதவர்கள் தங்களின் கவலை மறக்க மருத்துவ முத்தத்திற்கு தயாரானார்கள். அத்தியாயம் 6. ஒரு யோசனை. அண்ணனின் ஆக்சிடென்டாலும் மர்மக்குரலை பற்றிய குழப்பத்தாலும் அப்செட் ஆகியிருக்கும் வசந்தை நார்மலாக்க மாலா முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவனுக்கு முத்தம் கொடுக்க போவதாக கூறியவள் அவனை கண்ணு மூட சொல்லிவிட்டு அவனை நெருங்கி வர கடலின் சீற்றமோ அதிகமாகி கொண்டிருந்தது. அவனை நெருங்கி வந்தவள் சட்டென்று பின்வாங்கி அவனை பார்த்தாள். ஏய், இதுதான் மருத்துவ முத்தமா? இதெல்லாம் போங்கு. நில்லுடா, போங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதோ அங்க பாரு, யாரோ நம்மளையே பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க. யார சொல்ற? ஆமா, அங்க யாரும் நிக்கிறாங்க தான். பின்ன பீச்ல நாம மட்டும் தனியா இருப்போம்னு நினைச்சியா? இதெல்லாம் தெரியாம தான் முத்தம் கொடுக்க வந்தியா? அது இல்லடா, அவங்க குறு குறு நம்மளையே பாத்துட்டு இருக்காங்களா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எம்மா தாயே, நீ முத்தமும் கொடுக்க வேணாம், எனக்கு ஒன்னும் வேணாம். என்ன ஆள விடு. வசந்த் பாட்டுக்கு எழுந்து நடக்க ஆரம்பிக்க மாலா அவனை நிற்க சொல்லி கத்திக்கொண்டே அவன் பின்னால் நடந்தாள். ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுடா. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். முரண்டு பிடித்தபடி நடந்து கொண்டிருந்தவன் கையை பிடித்து இழுத்த மாலா அவனை நிறுத்தினாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் கிஸ் பண்ணாம இங்க இருந்து உன்னை போக விட மாட்டேன். அதான் அப்போ யாரோ பாக்குறாங்கன்னு சொன்னியே, இப்ப மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்களா? இப்போ நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்ற? ஏய் லூசு, கொஞ்சம் சுத்தி பாரு. நீ கோவமா நடந்து போறேன்னு ஆள் இல்லாத பக்கமா என்ன தள்ளிட்டு வந்திருக்க. அவள் கூறியதை கேட்டு வசந்த் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவள் கூறியது போல் அங்கு ஆள் நடமாட்டம் பெரிதாக இருக்கவில்லை. உண்மையை சொல்லுடா, தெரிஞ்சேதானே இங்க என்ன கூட்டிட்டு வந்த? ஏதோ கிஸ் எல்லாம் வேண்டாம்னு பிகு பண்ணிட்டு கிஸ்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்பாட்டை தேடி கூட்டிட்டு வந்திருக்கியே. நீ கேடிதான்டா. ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் யதார்த்தமாக தான் இங்கே வந்தேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு கிஸ்ஸு வேண்டாம், ஒரு லிப்ஸு வேண்டான்னு. அது எப்படி? என் லிப்ஸும் உனக்கு தான், இப்போ நான் கொடுக்க போற கிஸ்ஸும் உனக்கு தான். நீ தடுத்தாலும் நான் உன்னை விட போறதில்ல. அவன் அருகில் வந்து அவனை அணைத்து கொண்டவள் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். சரி, இப்போ நீ கண்ணை மூடுவியா? நான் உனக்கு கிஸ் கொடுப்பேனா? மறுபடியும் முதல்ல இருந்தா கடுப்பே தான் விடுறி. செம்மையா இரிட்டேட் ஆகுது. ஓகே ஓகே, நீ டென்ஷன் ஆகாத. நீ கண்ணை மூடாட்டியும் பரவாயில்ல, ரிலாக்ஸ். அவன் கண்ணை பார்த்து கூறியவள் அவனுக்கு முத்தம் கொடுக்க அவன் உதட்டை நெருங்கினாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி அவன் காதுக்குள் அந்த மர்ம குரல் ஆக்ரோஷமாய் கத்த ஆரம்பித்தது. அந்த சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாதவன் காதை பிடித்துக்கொண்டு மணலில் மண்டியிட்டான். சடனாக அவன் காதை பிடித்துக்கொண்டு அமரவும் மாலா பதட்டமாக அவன் அருகில் மண்டியிட்டாள். சின்னாச்சுடா, திரும்ப அந்த குரல் கேக்குதா? அவள் கேள்விக்கு வசந்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவன் கண்ணையும் காதையும் இருக்க மூடிக்கொண்டு இருந்தான். மாலா அவனை பிடித்து எவ்வளவு உலுக்கியும் அவன் கண்களை திறக்கவில்லை. ஒருவேளை இது அவன் மனப்பிரச்சனையாக இருக்கும் என்று நினைத்தவள் அவனை நார்மல் மோடுக்கு கொண்டு வர மறுபடியும் அவனுக்கு முத்தமிட நெருங்கினாள். அவ்வளவுதான். அடுத்த நொடி ஏதோ ஒரு சுழல் போல் உருவாகி
மாலாவை தூரத்தில் தூக்கி எறிந்தது. மாலாவிற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று உணர்ந்த வசந்த் கண்களை திறந்து அவளை பார்த்தான். மாலாவோ தூரமாக கிடப்பதை பார்த்ததும் வசந்த் அந்த குரலை கூட பொருட்படுத்தாது வேகமாக எழுந்து அவள் அருகில் ஓடினான். கீழே கிடந்தவளை தூக்கிவிட்டவன் பதட்டமாக விசாரித்தான். மாலா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? நீ எப்படி இங்க வந்த? அவன் கேள்வி கூட அவள் காதில் முழுதாக விழுந்திருக்கவில்லை. பேய் அறைந்தவள் மாதிரி வீதியாக சுற்றியும் பார்த்துவிட்டு பயத்தோடு வசந்தை பார்த்தாள். இங்க இங்க என்னவோ இருக்கு வசந்த். சின்ன ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. வா, நம்ம கிளம்புவோம். பயத்தோடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே மாலா கூறவும் வசந்திற்கும் இங்கிருந்து கிளம்புவதுதான் சரி என்று பட்டது. அவனுக்கு கேட்ட குரலும் இப்பொழுது அடங்கியிருக்க வேகமாக இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். இருவரும் மாலாவின் வீட்டிற்கு சென்றனர். வீடு வரும் வரை இருவரும் எதை பற்றியும் பேசிக்கொள்ளவில்லை. வீட்டிற்குள் நுழைந்தவள் தண்ணீரை மடக் மடக் என்று குடித்துவிட்டு தலையை பிடித்தபடி சோஃபாவில் அமர்ந்தாள். வசந்தும் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். நீ சொன்னப்பெல்லாம் நான் நம்பல. ஆனா பீச்சில் நடந்ததை வச்சு பார்த்தா நீ சொன்னது எல்லாமே உண்மைதான் வசந்த். உன்னை சுத்தி ஏதோ ஒண்ணு மர்மமாவே இருக்கு. அது பேயோ பிசாசோ, ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுதான் என்னையும் தூக்கி வீசுச்சு. ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? அதை தாண்டி நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் நீ நம்புற. பின்ன இதெல்லாம் நான் படத்துல தான் பார்த்திருக்கேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னப்போ ஒருவேளை நீயே கற்பனை பண்ணிக்கிறியோன்னு நினைச்சேன். ஆனா நேர்ல பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது இது கற்பனை இல்ல, ஏதோ காத்து கருப்புன்னு. காத்து கருப்போ இல்ல பேய் பிசாசோ எதுவா இருந்தாலும் சரி, இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுடி. இவ்வளவு நாளா இதை சாதாரணமா எடுத்துக்கிட்டது தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. இதுக்கு மேலேயும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு உன்னை தூக்கி வீசின மாதிரி தான் அது என்னோட அண்ணனையும் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் நான் அமைதியா இருந்தா அது என்னை சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு நான் விட மாட்டேன். நீ சொல்றதும் சரிதான்டா. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. மனுஷங்க பிரச்சனை பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுத்தா நான் என்ன பண்றது? அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் வசந்த் குழம்பி போயிருக்க சட்டென்று மாலாவிற்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. ஆனா நான் அதை சொன்ன பிறகு நீ என்ன திட்டக்கூடாது. நீ வேற புதிர் போட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும். அவர்கிட்ட போனா இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு சொல்லுவாருன்னு தோணுதுடா. என்னது மந்திரவாதியா? நீ படிச்ச பொண்ணு தானே. இந்த காலத்துல மந்திரவாதியை பார்க்கலாம்னு சொல்ற? எனக்கு தான் இந்த மந்திர தந்திரத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோடா. நம்ம மாடர்ன் வேர்ல்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு நடக்கிற பிரச்சனை என்ன நார்மலாவா இருக்கு? இப்ப மட்டும் உனக்கு நடந்ததை பத்தி நீ வேற யாருக்கிட்டையாவது சொல்லி பாரு. ஒன்னு லூசுன்னு தான் நினைப்பாங்க. வேற யாரும் என்ன? நீ கூட என்ன அப்படிதானே நினைச்ச? அதுக்கு தாண்டா சொல்றேன். இன்னைக்கு எனக்கு நடந்ததை வச்சுதான் உன் பிரச்சனை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன் கூட இருக்கிற எனக்கே உன் பிரச்சனை புரிய இவ்வளவு நேரமாச்சு. இதெல்லாம் மத்தவங்க கிட்ட சொன்னா என்ன நடந்துரும்னு நினைக்கிற? எப்படி நோய்க்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பாக்குறோமோ அது மாதிரி தான் இதுவும். இந்த பிரச்சனைக்கு அவரை பார்த்தாதான் சரியா இருக்கும். இந்த முறை நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். அவள் பொறுமையாக எடுத்து கூறிய பிறகு வசந்தின் மனம் மாற துவங்கியது. சரி, இவ்வளவு தூரம் சொல்ற, எதுக்கும் அங்கேயே ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாமே. அப்படி என்னதான் அந்த மந்திரவாதி சொல்யூஷன் கொடுக்குறான்னு நானும் தான் பார்க்குறேனே. நீ வேணும்னா பாரு. அவரை பார்த்துட்டு வரும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அப்போ உனக்கு நான் சொன்னது எவ்வளவு சரின்னு புரியும். சரி, என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? எழுந்திரி, கிளம்பலாம். இப்பவே வா. பின்ன அடுத்த வருஷம் போலாம்னு சொல்றியா? உங்க அண்ணன் ஆக்சிடென்ட்ல அந்த குரல் சம்பந்தப்பட்டிருக்குன்னு நீ தானே சொன்ன. ஒருவேளை இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டா உன் அண்ணனும் சீக்கிரமா சரியாக வாய்ப்பு இருக்குல்ல. இந்த பாயிண்டை வசந்த் யோசித்திருக்கவில்லை. அண்ணன் என்று கூறியதும் வசந்த் உடனே மந்திரவாதியை பார்க்க மாலாவோடு கிளம்பி போனான். ஆனால் மாலாவின் இந்த யோசனை அவனுக்கு சொல்யூஷன் தரப்போகிறதா இல்ல பெரிய பிரச்சனையில் சிக்க வைக்க போகிறதா என்பதுதான் இதில் பெரும் கேள்வியாய் இருக்க போகிறது. அத்தியாயம் 7. குகைக்குள் மந்திரவாதி. அடர்ந்த காட்டிற்கு மத்தியில் பெரிய பாறையின் இடுக்கில் சிறிய வழி ஒன்று அந்த குகைக்குள் செல்லும் பாதையை காட்டிக் கொண்டிருந்தது. காரிருள் சூழ்ந்த பாழடைந்த குகைக்குள் இருந்து வௌவால்கள் தெரித்து பறந்தோடின.
அந்த பறவைகளின் சத்தம் அந்த குகையின் அமானுஷ்யத்தை மேலும் அதிகரிக்க குகைக்குள்ளிருந்து மந்திரங்கள் ஒலிக்கும் சத்தம் மெல்ல வந்து கொண்டிருந்தது. அந்த மந்திரங்கள் சப்தம் ஒலிக்க ஒலிக்க காரிருள் மறைந்து வெளிச்சம் படர ஆரம்பித்தது. 20 அடி உயரமுள்ள காளி உருவ சிலைக்கு முன் மந்திரங்கள் கூறி இரத்த பலி கொடுக்க தயாராகி கொண்டிருந்தான் மந்திரவாதி உருத்ரன். 7 அடி உயரமும் அகன்ற உடலும் கொண்ட உருத்ரனுக்கு 4 கைகளும் 3 கண்களும் இருந்தது. அதுவே அவன் சாதாரண மனிதன் இல்லை என்பதை கூறிக்கொண்டிருந்தது. அவன் முகத்தின் கால் பாதியை அடைத்து கொண்டிருந்த அவன் பெரிய கண்களில் அவனுக்குள் இருந்த பேராசையின் வெறி தெரித்து கொண்டிருந்தது. அவன் உடலெல்லாம் சிவப்பு பூசிக்கொண்டு இரத்த வெறி பிடித்தவன் போல் காட்சியளித்தான். பலிபீடத்தில் கருவுற்ற வெள்ளாடு ஒன்று துடித்துக் கொண்டிருக்க ஈவு இரக்கமின்றி அதன் தலையை துண்டாக வெட்டி வீசினான். அந்த ஆட்டின் ரத்தம் அவன் மீது தெளித்து அவன் உடலெல்லாம் ரத்தம் சேறு போல் பூசி கிடந்தது. அடுத்த நொடி அந்த ஆட்டின் உடல் அங்கிருந்து மாயமாக காணாமல் போக அந்த பலியை காளி ஏற்றுக்கொண்டாள் என்பதை அறிந்தவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். தாயே காளி, இந்த ரத்த பலி உன் மனசை குளிர வச்சிடுச்சா? இதே மாதிரி உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்யறேன். எனக்கு வேண்டியது கிடைக்க நீ வரம் தாம்மா. உனக்கு வேண்டியது உன்னை தேடி வந்திருக்கு உருத்ரா, விரைந்து செல். அசரீரி குரல் அந்த குகைக்குள் ஒலிக்க அந்த குரல் எதை பற்றி கூறுகிறது என்பதை அறிந்த உருத்ரன் கண்கள் மிளிர்ந்தன. அந்த குகையே அதிரும் வண்ணம் சத்தம் போட்டு சிரித்தான். நான் நினைச்சது நடக்க போகுது. இத்தனை காலமா நான் எதிர்பார்த்திருந்த நாள் வந்துடுச்சு. உரத்த குரலில் கூறியவன் அசுர வேகத்தில் அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். அந்த உருவத்தில் அவனை யாராவது பார்த்தார்கள் எனில் நிச்சயம் பயத்தில் இரத்த வாந்தி எடுத்து மாண்டு போவார்கள். அப்படி ஒரு ராட்சச கோர உருவம். ஆனால் அந்த குகையிலிருந்து நடக்க நடக்க அவனது உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சராசரி மனித ரூபத்திற்கு உருமாறியிருந்தான். ஆனால் இதை எதையும் அறியாத வசந்த் மாலாவோடு உருத்ரனை சந்திக்க அவனிடத்திற்கே வந்திருந்தான். அது அவன் நினைத்ததை விட பெரிய மாளிகை மாதிரி இருந்தது. கேட்டிற்குள் வண்டியை விட்டவன் ஆச்சரியமாக அந்த இடத்தை பார்த்து கொண்டே பைக்கை பார்க் செய்தான். நீ சொன்ன இடம் இதுதானா? இதோ பார்க்க சினிமா ஷூட்டிங்க்கு செட்டு போட்ட மாதிரி இருக்கு. மந்திரவாதினா பாழடைஞ்ச பங்களால இருப்பாங்கன்னு நினைச்சேன். இதை பார்த்தா அரண்மனை மாதிரி இருக்கு. நிஜமாவே இங்கதான் அவர் இருக்காரா? ஆமாண்டா, மந்திரவாதின்னு சொன்னதும் பழைய படத்துல வர மாதிரி பார்க்க பயங்கரமா இருப்பாருன்னு நினைச்சிட்டியா? இவரு மாடர்ன் மந்திரவாதிடா. பார்க்க கூட நார்மலா தான் இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் மேல இவர் மக்களுக்கு நல்லதுதான் செய்யறாரு தெரியுமா? கெட்ட சக்திகள்னால கஷ்டப்படுற மக்களுக்கு சொல்யூஷன் கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காரு. என்னடி விட்டா சோஷியல் சர்வீஸ் பண்றாருன்னு சொல்லுவ போல. நீ என்ன அவருக்கு ப்ரொமோஷன் பண்றியா? அவருக்கு ப்ரொமோட் பண்ண காசு எதுவும் வாங்கினியா? ஆனா ஒன்னுடி, வாங்கின காசுக்கு மேல நல்லா கூவுற. சி ஷட்டப்டா. நீ பேசுறதை யாராவது கேட்டு தப்பா நினைச்சுக்க போறாங்க. உனக்கு நான் சொன்னாலாம் புரியாது. நீ முதல்ல பைக்ல இருந்து இறங்கு. உள்ள போனா தானா உனக்கே புரியும். இருவரும் பைக்கில் இருந்து இறங்கி உள்ளே நடந்தார்கள். மந்திரவாதியை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே கியூவில் உட்கார்ந்திருப்பதை பார்த்த வசந்த் ஷாக்காக மாலாவை பார்த்தான். ஊர்ல இத்தனை பேருக்கா இந்த பிரச்சனை இருக்கு? நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். ஏ லூசு, பிரச்சனை இருக்கு. ஆனா உனக்கு இருக்கிற அதே பிரச்சனை இல்ல. அங்க பாரு, அந்த பொண்ணை பார்த்தா பேய் பிடிச்ச மாதிரி தெரியுது. இங்க பாரு, இந்த ஆளு பேய் எறிஞ்ச மாதிரி உக்காந்துகிட்டு இருக்கான். இப்படி ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. ஆக மொத்தம் எல்லார் பிரச்சனையும் அவரால தீர்க்க முடியுங்கிறதாலதான் இவ்ளோ பேரு இங்க வந்து காத்திருக்காங்க. அதெல்லாம் சரி, இப்ப நாம எப்படி அவரை பாக்குறது? இங்க இருக்கிற கியூவை பார்த்தா இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அவரை பார்க்க முடியும் போல இருக்கே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. ஏன் எனக்கு பதிலா நீ கியூல நிக்க போறேன்னு சொல்றியா? அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? என்னது? என்ன விட்டுட்டு வீட்டுக்கு போறியா? இங்க இருந்து போய் பாரு, அப்புறம் தெரியும். மாலா முறைத்தபடி கூறவும் அவன் புன்னகைத்தான். சும்மா ஜோக் அடிச்சண்டி. உன்னை தனியா விட்டுட்டு நான் போவேனா? என்னை பத்தி உனக்கு தெரியாதாடி? அதான் நல்லாவே தெரியுமே. நேத்து சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு ஓடுனவன் தானே நீ? ஏய், அது உன் வீடு. நீங்க சேஃபா இருப்பேன்னு தெரியும், அதான் நான் கிளம்பிட்டேன். ஆனா இந்த இடம் அப்படி இல்லல்ல. சரிடா, சமாளிச்சது போதும். வந்த வேலையை பார்க்கலாமா? அதை தாண்டி நானும் கேக்குறேன். இவ்வளவு கியூவை தாண்டி எப்படி வந்த வேலையை பாக்குறது? ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்டா. நேரா போய் அவரை பார்க்க வேண்டியதுதான். அப்புறம் முக்கியமான விஷயம், அவர்கிட்ட போனதும் தேவையில்லாம எதுவும் பேசி அவரை டென்ஷன் பண்ணிராத. கொஞ்சம் அடக்கி வாசி, புரியுதா?
சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பட் அவர் கொஞ்சம் ஓவராக உருட்டினார்னு வச்சுக்க, அப்புறம் நானும் பதிலுக்கு பேச வேண்டியது இருக்கும். வசந்திற்கு அப்பொழுதும் கூட அந்த மந்திரவாதி மேல் முழு நம்பிக்கை வந்திருக்கவில்லை. மாலா சொன்னாள் என்பதற்காகவும் அவன் அண்ணனின் நலனுக்காக மட்டுமே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறான். ஆனாலும் இப்பொழுதும் அவர்கள் பார்க்க வந்திருப்பது போலி மந்திரவாதியாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தான். எப்படியும் உள்ளே போனால் ஒரு காமெடி பீஸ் உட்கார்ந்திருக்கும். அது பண்ணுவது தாங்காமல் கலாய்த்து மாலாவிடம் திட்டு வாங்க போகிறோம் என்கிற மனநிலையிலேயே சென்று கொண்டிருந்தான். இருவரும் கியூவை தாண்டி மந்திரவாதியின் அறைக்கு முன் போய் நின்றனர். அவர்களிடம் ஓடி வந்த ஒருவன் மிகுந்த மரியாதையோடு அவர்களை வரவேற்றான். வாங்கம்மா, குரு பூஜையில் இருக்காரு, நீங்க இங்க உட்காருங்க, பூஜை முடிஞ்சதும் உள்ள போயிடலாம் கூறிவிட்டு அவன் சென்றுவிட இருவரும் அங்கிருந்த சேரில் அமர்ந்தனர். குகையிலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்த மந்திரவாதி மாயமாக மறைந்து இப்பொழுது அந்த அறைக்குள் தோன்றினார். வெளியில் தனக்காக காத்திருந்த வசந்தையும் மாலாவையும் உள்ளே வர சொல்லி ஆள் அனுப்பினார். அவனும் வேகமாக ஓடி வந்து வசந்தையும் மாலாவையும் உள்ளே அழைத்து கொண்டு போனான். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கல வசந்த், அவர்கிட்ட குண்டக்க மண்டக்க எதுவும் பேசி வைக்காத. ரொம்ப சக்தி வாய்ந்தவரு, கோவத்துல சபிச்சிட போறாரு. ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனையே போதும், இதுல நீ புதுசா ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடாத, புரியுதா? அவன் காதுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கிசுகிசுத்த மாலா அவனோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறைக்குள் பெரிய காளி சிலைக்கு முன்னால் பூஜை செய்தபடி மந்திரவாதி உருத்ரன் உட்கார்ந்திருந்தான். பார்த்தவுடன் மந்திரவாதி என்று அடையாளம் காணும் அளவுக்கு அவர் உருவத்தில் பெரிதாக வித்தியாசம் எதுவும் தெரியவில்லை. கருப்பு நிற உடையில் கழுத்து நிறைய மண்டையோடு கோர்த்திருப்பது போல் விதவிதமான மாலை அணிந்திருந்தார். அவர் நெற்றியில் பெரிய வட்ட வடிவ சிகப்பும் கருப்பு நிறமும் கலந்து பொட்டு. அவர் உதட்டில் முணுமுணுத்துக் கொண்டிருந்த மந்திரங்கள், இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் வேண்டுமானால் அவர் மந்திரவாதி என்று நம்பலாம். இப்படி வசந்த் அவரை பார்வையால் ஆராய்ந்து கொண்டிருந்தான். அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் கண்களை மூடி மந்திரம் கூறிக்கொண்டிருந்த மந்திரவாதி சட்டென்று கண்களை திறந்து அவனை பார்த்தார். அந்த பார்வையின் தாக்கம் வசந்தை ஏதோ செய்ய அவன் மந்திரித்து விட்டவன் மாதிரி அவர் முன்னால் வந்து அமர்ந்தான். அத்தியாயம் 8. பூர்வ ஜென்ம பகை. மாலாவும் வசந்தும் மந்திரவாதி முன்னால் பவ்யமாக அமர்ந்தனர். மந்திரவாதியை பார்க்கும் முன்னர் வரைக்கும் அவரை மனதிற்குள் கலாய்த்து கொண்டிருந்த வசந்த் இப்பொழுது பக்திமயமாக அவர் முன்னால் உட்கார்ந்திருந்தான். ஏதோ அவரின் பார்வைக்கு கட்டுப்பட்டவன் மாதிரி அமர்ந்திருந்தவனை மாலா திரும்பி பார்த்தாள். அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க மாலா வந்த விஷயத்தை பேச சொல்லி அவனை உசுப்பினாள். அதற்கு பிறகுதான் அவன் சுயநினைவு வந்தவனாக பேச ஆரம்பித்தான். நாங்க எதுக்காக வந்தோம்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை ஒரு கெட்ட ஆன்மா சுத்திக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து அது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு தீர்வு தேடிதானே என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆமாங்க சாமி, அதேதான். இப்படி இவ்வளவு சரியா சொல்றீங்க? மாலா இப்படி கேட்கவும் வசந்தின் இயல்பு குணம் வெளிவந்து விட்டது. ஏன்னா இதை பத்தி முன்னாலேயே அந்த செஷன் பையன் கிட்ட சொல்லியிருப்ப, அவன் அவனோட குரு கிட்ட சொல்லியிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னவோ இவரே இதை கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படியாக வசந்த் மைண்ட் வாய்ஸில் உருத்ரனை கலாய்த்து கொண்டிருக்க உருத்ரன் வசந்தை பார்த்து அர்த்தத்தோடு சிரித்தார். நீ நினைச்சது சரிதான் வசந்த். உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு இந்த பொண்ணு என் செஷன் கிட்ட சொன்னது உண்மைதான். ஆனா என்ன பிரச்சனைன்னு விளக்கமா சொல்லல. ஆனா நீங்க வந்ததும் உங்க முகத்தை பார்த்ததுமே அந்த காளி உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு காட்டி கொடுத்துட்டா. இப்படியாய் உருத்ரன் பேசியதும் வசந்திற்கு ஷாக் அடித்தது போல் இருந்தது. அவர் கொடுத்த இந்த விளக்கம் அவன் மனதில் செய்த கிண்டலுக்கு பதிலாகத்தானே இருக்கிறது. அவன் மனதில் நினைத்தது அவருக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நிஜமாகவே மந்திரவாதியாக இருப்பாரோ? இப்படி வசந்த் மனதிற்குள் பேசிக் கொண்டிருக்க மாலா உருத்ரனை பார்த்தாள். சாமி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் கூட வந்தவரோட சந்தேகத்துக்கு விட சொல்லிக்கிட்டு இருக்கேம்மா. உருத்ரன் இப்படி கூறியதும் மாலா வசந்தை முறைத்து பார்த்தாள். சின்னடா பண்ணி வச்ச, உன்னை அமைதியா இருன்னு தானே சொன்ன. விடுமா, சந்தேகம்னு ஒண்ணு இருந்தா தானே அதுக்கு தெளிவுன்னு ஒண்ணு பிறக்கும். மந்திரவாதி இவ்வளவு நல்ல விதமாக பேசுவது வசந்த் மனதிற்குள் மாற்றத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கி இருந்தது. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ விளையாட்டுத்தனமா அப்படி நினைச்சிட்டேன். அதெல்லாம் பரவாயில்லப்பா. இப்போ உங்க பிரச்சனை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். கண்களை மூடி கைக்குள் அடங்கும் அளவுக்கு இருந்த சிறிய வட்டை வடிவ கண்ணாடியை தொட்டு பார்த்தார். சில வினாடிகளுக்கு பிறகு ஏதோ கண்டுபிடித்தது போல் வசந்தை பார்த்தார். உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு பொண்ணோட ஆத்மாதான்.
இது பல ஜென்மமா தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பகை. உருத்திரன் இப்படி கூறவும் மாலாவும் வசந்தும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சாமி, என்ன சொல்றீங்க? பல ஜென்ம பகையா? எதுக்காக? ஏன் அந்த ஆன்மா என் மேல பகையா இருக்கு? என்ன விடாம துரத்துது. என்ன மட்டும் இல்ல, அதனால என் அண்ணனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அவர் கோமால இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? அடுக்கடுக்காக கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அவசரத்தை புரிந்து கொண்ட உருத்திரன் அவனை அமைதிப்படுத்தினார். அவசரப்படாத, நிதானமா இரு. நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உன் எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால சக்தி வாய்ந்த பெண் ஒருத்தி உன் மேல காதல் வயப்பட்டிருக்கா. ஆனா நீயோ இதோ உன் பக்கத்துல இருக்க இந்த பொன் மேல உசுரா இருந்த. கடைசி வர உன்னை காதலிச்ச பொண்ணை நீ ஏத்துக்கவே இல்லை. அதனால கோபமான அந்த பொண்ணு எத்தனை ஜென்மம் ஆனாலும் உங்களை சேர விட மாட்டேன்னு சபதம் எடுத்துக்கிட்டு தான் உயிரை மாச்சிக்கிட்டா. நீயும் இந்த பொண்ணு மாலாவும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறப்படுத்து காதலிச்சு கடைசியில ஒண்ணு சேர முடியாம அந்த ஆத்மாவால உயிரை விடுறதும் அடுத்த ஜென்மம் எடுக்கிறதுமா இருக்கீங்க. இப்படி உருத்திரன் கூறியதும் வசந்திற்கு ஏதோ பழைய படம் பார்த்த ஃபீலிங் ஏற்பட்டது. என்ன சாமி சொல்றீங்க? அப்ப இந்த ஜென்மத்திலயும் நாங்க ஒண்ணு சேர முடியாம செத்துருவோமா? மாலா அதிர்ச்சி தாங்காமல் கேட்டாள். அவள் கேட்ட பிறகுதான் வசந்திற்கு அவன் பிரச்சனையின் ஆணி வேறே புரிந்தது. இதுக்கு முன்னால இருந்த ஜென்மங்கள் மாதிரி இது இல்ல. இது 7வது ஜென்மம். இந்த ஜென்மத்துல அந்த ஆத்மா வசந்தோட ஆத்மாவை அடைய முயற்சி செய்யும். இதுதான் அதோட கடைசி முயற்சிங்கிறதால ரொம்ப தீவிரமா செயல்படும். அப்படி மட்டும் அது வசந்தோட ஆத்மாவை அடைஞ்சதுன்னா அதனால அதோட சக்தி அதிகமாகி இந்த உலகத்துக்கே பெரிய அழிவை ஏற்படுத்தும். புரியல சாமி, இதனால உலகத்துக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? வசந்த் புரியாமல் கேட்டான். ஆமா சாமி, அந்த ஆத்மாவுக்கு வசந்தோட ஆத்மா தான் தேவைன்னா அது கிடைச்சா எல்லாம் சரியாயிடணுமே. இதுக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனித ஆத்மா கிடையாது. இந்த உலகத்தை தன்வசப்படுத்திக்க நினைச்ச மந்திரலோக இளவரசியோட ஆத்மா. அது இந்த பையன் மேல வச்ச காதல்னால தன்னோட சக்தி எல்லாம் இழந்து வசந்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. ஆனா அதே வசந்தோட காதல் கிடைக்காததால அது தன்னையே அழிச்சுக்கிட்டு பல ஜென்மமா தவங்கிடக்குது. இப்ப மட்டும் வசந்த் ஆத்மா அதுக்கு கிடைச்சிட்டா அப்புறம் அது இழந்த சக்தி எல்லாம் அதுக்கே திரும்ப கிடைச்சிரும். அது நினைச்ச மாதிரி இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர என்ன வேண்டுமானாலும் செய்யும். இப்படியாய் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருக்கும் விபரீதத்தை அவர் கூறியதும் வசந்திற்கு தலையே சுற்றுவது போல் இருந்தது. அவன் ஒன்று நினைத்து வந்தால் அவன் கற்பனைக்கே எட்டாத பல விஷயங்களை மந்திரவாதி கூறிக்கொண்டிருந்தார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு சாமி. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து நாங்க எப்படி தப்பிக்கிறது? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த ஆத்மா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு மட்டும் புரியுது. ஆனா அதை எதிர்த்து எங்களால எப்படி போராட முடியும்? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உங்க பிரச்சனைக்கான தீர்வை இந்த காளி எனக்கு கண்டிப்பா காட்டி கொடுப்பா. நான் இப்ப பண்ண போற பூஜை நல்லபடியா முடிஞ்சா பூஜை முடிவுல உங்களுக்கான தீர்வு என்னன்னு அந்த காளியே காட்டுவா. அதுவரை பொறுமையா இருங்க. என்ன சொல்றாரு மாலா? இப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? அவர் நமக்காக பூஜை பண்ண போறாரு. பூஜை முடியற வரைக்கும் கண்ணு மூடி அமைதியா உட்கார்ந்துகிட்டு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். மாலா கூறியபடி வசந்த் கண்ணை மூடி உட்கார்ந்தான். பூஜை சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் நேரம் வரை அமைதி காத்தவன் அதற்கு மேல் பொறுமை இழந்து கண் விழித்து பார்த்தான். மந்திரவாதி ஏதோ மந்திரங்கள் கூறி பூஜை செய்து கொண்டிருந்தார். மாலாவோ கண்களை மூடி கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாள். இப்படி அவன் சுற்றியும் பார்த்து கொண்டிருக்க அவனையே பார்த்தபடி ஒரு குள்ள உருவம் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் முதலில் ஜெர்கானவன், பிறகுதான் அது மந்திரவாதியின் சீடர்களில் ஒருவன் என்பதை புரிந்து கொண்டான். அந்த குள்ளன் வசந்தை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கவும் அவனை பார்க்க முடியாமல் பயந்து போன வசந்த் அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டான். ஒரு வழியாக பூஜை நிறைவடைந்தது. இப்ப 2 பேரும் உங்க கண்களை தரங்க. வசந்த், இந்த சுவடியில உங்க ஒரு சொட்டு ரத்தத்தை விடுங்க. இப்படி உருத்திரன் கூறியதும் வசந்திற்கு திக் என்று இருந்தது. என்னது? ரத்தமா? எதுக்கு? எதுக்கு ரத்தம் விடணும்? என்ன மாலா இதெல்லாம்? ப்ளீஸ் வசந்த், எதுக்கு என்னதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. நமக்கு சொல்யூஷன் வேணும்னா அவர் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும். இது நமக்காக மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் தான். இந்த உலகம் நல்லா இருக்க உன்னோட ஒரு சொட்டு ரத்தத்தை தரமாட்டியா?
மாலா சென்டிமெண்டாக பேசி அவனை லாக் செய்தாள். வசந்தும் உருத்திரன் கூறியது போல் கூர்மையான ஊசியால் விரலை குத்தி ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த சுவடியின் மீது விட்டான். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம 2 பேரும் தானே ஒன்று சேரக்கூடாதுன்னு அந்த ஆத்மா நினைக்குது. அப்போ அதுக்கு நீயும் எதிரி தானே? அப்போ நீயும் தானே ரத்தத்தை விடணும். வசந்த் இப்படி கேள்வி கேட்கவும் மாலா அவனை காட்டமாக முறைத்தாள். நீ திருந்தவே மாட்டடா என்பது போல் பார்த்துவிட்டு அவன் கையில் இருந்த சுவடியை வாங்கி உருத்திரனிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தாள். அந்த சுவடியை தொட்டு ஏதேதோ மந்திரங்கள் கூறிய உருத்திரன் அதில் எதையோ பார்த்துவிட்டு அதிர்ச்சியானார். அதே அதிர்ச்சியோடு வசந்தையும் மாலாவையும் பார்த்தார். மந்திரவாதியே இவ்வளவு ஷாக் ஆகிறார் என்றால் நிச்சயம் பிரச்சனை பெரிதாகத்தான் இருக்கும் என்று நினைத்த வசந்த் அவர் என்ன சொல்ல போகிறாரோ என்று திகிலோடு அவரை பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 9. அது ஒன்ன அழிச்சிரும். பூஜை முடிந்து சுவடியில் எதையோ பார்த்த மந்திரவாதி அதிர்ச்சியோடு வசந்தை பார்த்தார். அவர் பார்வையை வைத்தே அவர் பெரிய குண்டை தூக்கி போட போகிறார் என்பதை உணர்ந்த வசந்த் பீதி அடைந்தான். என்னதான் ஆச்சுங்க? நீங்க ஷாக் ஆகுறத பார்த்தா என் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுங்கிற மாதிரி இருக்கு. சும்மா இருடா, என்னன்னு சாமி சொல்லட்டும். அதுக்குள்ள நீயே முந்திக்கிட்டு இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க. அதுக்கு இல்ல மாலா. வசந்த் திரும்பவும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க மாலா அவனை முறைத்து அமைதிப்படுத்தினாள். அவன் அமைதியான பிறகு உருத்திரன் அவருக்கு தெரிந்ததை பற்றி கூற ஆரம்பித்தார். இந்த தம்பி சொல்ற மாதிரி நான் அதிர்ச்சியானது உண்மைதான். ஆனா அதுக்கு அர்த்தம் உங்க பிரச்சனைக்கு தீர்வே இல்லைங்கிறது இல்ல. பின்ன அதுக்கு வேற என்ன அர்த்தம்? தீர்வு ரொம்ப கடுமையானதா இருக்கு. அது உங்களால செய்ய முடியுமான்னு தான் அதிர்ச்சியான. இதை கேட்டதும் மாலா குழப்பமாக உருத்திரனை பார்த்தாள். என்ன சாமி சொல்றீங்க? அப்ப வசந்த் சொன்ன மாதிரி எங்க பிரச்சனையை தீர்க்க முடியாதா? அப்படி சொல்லிட முடியாதுமா. ஆனா தீர்வு கிடைக்கணும்னா அதுக்கு நீங்க முழு மனசோட தயாராகணும். நீங்க சொல்றது புரியல சாமி. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம். ஆமாங்க, இந்த பிரச்சனை எங்களுக்கானது மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்குமானதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளோ கடினமான தீர்வா இருந்தாலும் பின்வாங்காம அதை நான் கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வேன். வசந்த் இப்படி வீர வசனம் பேசவும் மாலா அவனை ஒரு மாதிரி திரும்பி பார்த்தாள். சண்டை சச்சரவு என்று எதிலும் பெரிதாக தலையிட்டுக் கொள்ளாதவன், தான் உண்டு தனக்கு பிடித்த கடல் உண்டு என்று இருப்பவன் என்று இப்படியெல்லாம் வீர வசனம் பேசுவது அவளுக்கு புதிதாகவே இருந்தது. இப்படி மாலா யோசித்துக் கொண்டிருக்க அவள் கவனத்தை உருத்திரன் குரல் திசை திருப்பியது. நீங்க நினைச்சாலும் பின்வாங்க முடியாது. இதுக்கு நுழைவு வழி மட்டும்தான் இருக்கு. திரும்ப இதுல இருந்து வெளியே வரணும்னா வெற்றியோட மட்டும்தான் வர முடியும். உருத்திரன் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது இருவருக்குமே புரிந்திருக்கவில்லை. அவர்கள் முகத்தை வைத்தே அவர்கள் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட உருத்திரன் விஷயத்தை விளக்கி கூற ஆரம்பித்தார். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆத்மா நம்மளை சுத்தி நம்ம பக்கத்துல இல்ல. இந்திய பெருங்கடல்ல இருக்கிற யாருமே போக முடியாத மர்மத்தீவுல அந்த ஆத்மா கட்டி போடப்பட்டிருக்கு. கட்டி போடப்பட்டிருக்கா? யார் அதை கட்டி போட்டு வச்சிருக்காங்க சாமி? முன்ஜென்மத்துல சில மந்திரவாதிகள் மூலமா நீங்க தான் அதை கட்டி போட்டிருக்கீங்க. ஆனா உங்களால அதை முழுசா அழிக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்க அதோட அஸ்திவாரமா இருக்க அந்த தீவுக்குள்ள போய் அதோட ஆத்மாவை அழிக்காம விட்டுட்டீங்க. அதனாலதான் அந்த கட்டெல்லாம் தாண்டி அதோட சக்தியால உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒரு படத்துல வருமே, 7 கடலை தாண்டி 7 மலையை தாண்டி ஒரு கிளியோட உடலுக்குள்ள அந்த ஆத்மா இருக்குன்னு, அந்த மாதிரியா? வழக்கம் போல வசந்த் கிண்டலாக பேசிவிட மாலா அவன் தொடையில் நறுக்கென்று கிள்ளினாள். சும்மா இரு வசந்த், எதுல விளையாடணும்னு உனக்கு தெரியாதா? சாமி பேசிட்டு இருக்கும்போது இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்காத. இல்லடி, தோணுச்சு, அதான் சும்மா சொன்னேன். இதோட விபரீதம் இன்னமும் உங்களுக்கு புரியல வசந்த். இப்ப மட்டும் இந்த ஆத்மாவை அழிக்காம விட்டா முதல்ல அது உன்னை சுத்தி இருக்கிறவங்களை கொல்லும். நீ பாசம் வச்சிருக்கிற எல்லாரையும் கொண்டு முடிச்சு உனக்கு யாரும் இல்லாம ஆக்கும். அந்த விரக்தியில நீ இருக்கும்போது உன்னோட முழு சம்மதத்தோடையே உன் ஆத்மாவை அதை எடுத்துட்டு போயிடும். இதுதான் நடக்கும். உருத்திரன் கூறியதை கேட்டதும் வசந்திற்கு அவன் அண்ணனின் நினைவு வந்தது. ஒருவேளை அண்ணனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் அவனுக்குள் புகுந்து கொண்டது. அதுவரை இருந்த விளையாட்டுத்தனத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சீரியஸாக உருத்திரனை பார்த்தான். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நாம நாளைக்கே அந்த தீவுக்கு போக கிளம்பியாகணும். ஒவ்வொரு சூரிய உதயத்துக்கு பிறகும் அந்த ஆத்மாவோட சக்தி அதிகமாயிட்டே போகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம சீக்கிரமா அந்த தீவுக்கு போயாகணும்.
அங்க போய் பூஜை செஞ்சு அந்த ஆத்மாவை அழிச்சா மட்டும்தான் உங்களை தொடர்ந்து இருக்க பல ஜென்ம பகை ஒரு முடிவுக்கு வரும். இது மட்டும்தான் ஒரே வழி. அப்போ நாளைக்கே நம்ம கிளம்பலாம் சாமி. அவசரப்படாத, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. அந்த மர்மத்தீவு நாம நினைக்காத அளவுக்கு பயங்கரமானது. அங்க போகணும்னு முயற்சி செஞ்ச பலரும் போனதோட சரி, அவங்க உடம்பு கூட யாருக்கும் கிடைக்கல. அந்த அளவுக்கு ஆபத்தானது. அப்படிப்பட்ட ஆபத்தான தீவுக்கு தான் நாம போக போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம அங்கிருந்து திரும்ப வர்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது அந்த பெண்ணோட ஆத்மாவை அழிச்சு அவ கட்டுப்பாட்டுல இருந்து அந்த தீவை விடுவிக்கிறது மட்டும்தான். அப்படி செஞ்சா மட்டும்தான் அந்த தீவுல இருந்து நாம வெளியே வர முடியும். ஆனா இதெல்லாம் நல்லபடியா நடக்கிறதோ நடக்காததோ வசந்த் கையில தான் இருக்கு. இப்படி அவர் கூறவும் வசந்திற்கு ஜெர்க்கானது. இவ்வளவு பெரிய ப்ராசஸின் மையப்புள்ளி அவன்தான் என்று மந்திரவாதி கூறுவது எப்படி சாத்தியமாகும்? அவன் ஒரு சாதாரண மனிதன் தானே. இதில் அவன் செய்ய என்ன இருக்கிறது என்று யோசித்தான். இதுல நான் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இதுல உன் பங்குதான் அதிகம். உன் கையால தான் அந்த ஆத்மாவை அழிக்க முடியும். இதுதான் விதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. அதனால நீ முழு மனசோட இதுக்கு சம்மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் இதுல இருந்து நீ பின்வாங்கிடக்கூடாது. இதுக்கெல்லாம் உனக்கு சம்மதம்னா நாம தீவுக்கு கிளம்ப ஏற்பாடு செய்யறேன். என்ன சாமி இது கேள்வி? எங்களுக்காக நீங்களே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கும் போது எங்க பிரச்சனைக்காக நாங்க இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோமா? நீ மட்டும்தாமா சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் வசந்த் கிட்ட இருந்து சம்மதம் வரலையே. என்ன வசந்த் பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கும் சம்மதம்னு சொல்லு. எதுவா இருந்தாலும் சரி, நம்ம மோதி பாத்துடலாம். உன் கூட நான் இருக்கேன். நீ மட்டும் இல்ல, நானும் அந்த தீவுக்கு உன் கூட வரப்போறேன். வாழ்வோ சாவோ 2 பேரும் ஒன்னா ஃபேஸ் பண்ணுவோம். மாலா கூறியதை கேட்டு வசந்திற்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அவனால் ஏற்கனவே அவன் அண்ணன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான். இதில் மாலாவை வேறு இந்த பிரச்சனையில் இழுத்து விட வேண்டுமா? அவ்வளவு ஆபத்தான தீவுக்கு செல்வது எந்த அளவுக்கு பாசிபிள்? அவனால் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி அந்த ஆத்மாவை அழிக்க முடியுமா? இப்படி அவனுக்குள் 1000 கேள்வி எழுந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் யோசித்து வசந்த் அமைதியாக உட்கார்ந்திருக்க, மாலாவோ விடாமல் அவனை கம்பல் செய்து கொண்டிருந்தாள். ப்ளீஸ் வசந்த், ஓகே சொல்லுடா. சாமி நமக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நீ ஏதாவது சொன்னதா அடுத்து அவர் பண்ண வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுவாரு. போதுமா, தம்பி இன்னும் குழப்பத்துல தான் இருக்காரு. அவரை கட்டாயப்படுத்த வேண்டாம். கட்டாயப்படுத்தி அவரை கூட்டிட்டு போனாலும் முழுசா வெற்றி அடைய முடியாது. என்னோட பூஜை பலன் கூட முழுசா நமக்கு கை கொடுக்காம போயிடும். அதனால அவரை அவர் போக்கிலேயே விட்டுடுங்க. காளி உங்களை காப்பாத்தட்டும். உங்களுக்காக நான் காளி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப கிளம்பலாம். வசந்த் அமைதியாகவே இருக்கவும் அவனுக்கு இதில் விருப்பமில்லை என்று நினைத்து உருத்திரன் அவர்களை கிளம்ப சொல்லவும் மாலா வருத்தமாக எழுந்து நின்றாள். இன்னும் எதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்க? எழுந்துடா. அவன் சம்மதிக்காத கடுப்பில் எரிச்சலாக கூறியவள் அவனையும் எழுந்திருக்க சொல்லி அவன் கையை பிடித்து தூக்கிவிட முயற்சி செய்தாள். ஆனால் வசந்தோ விடாப்பிடியாக அதே இடத்தில் அமர்ந்திருந்தான். அவன் எதற்கு இப்படி கம் போட்டது போல் அங்கு உட்கார்ந்திருக்கிறான் என்று மாலா முழித்துக் கொண்டிருக்க, அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் வசந்த் பேச ஆரம்பித்தான். அத்தியாயம் 10. மர்மத்தீவு. மந்திரவாதி கூறிக்கொண்டிருக்கும் மர்மத்தீவுக்குள் நுழைய பலரும் பல காரணங்களுக்காக முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான காரணம் அந்த தீவுக்குள் இருக்கும் மாபெரும் விலை மதிக்க முடியாத புதையல். அதை பற்றி வெகு சிலருக்குத்தான் தெரியும் என்றாலும் அது தெரிந்ததிலிருந்து காலம் காலமாக அந்த புதையலை அடைய பல்வேறு முயற்சிகள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் முயற்சி மட்டும்தான் செய்ய முடிந்ததே தவிர ஒருவராலும் கூட அந்த தீவில் கால் பதிக்க முடியவில்லை. அந்த தீவுக்கு செல்பவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போன தகவல் மட்டும்தான் மற்றவர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த புதையலை தேடி கடற்கொள்ளையர்கள் தங்கள் கூட்டத்தோடு அந்த தீவை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அந்த கொள்ளை கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருந்த இளன் அவன் கையில் வைத்திருந்த மேப்பை பார்த்து தாங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்று கணித்துக் கொண்டிருந்தான். அந்த தீவை அடைய அவர்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றால் போதுமானது. இதை அறிந்தவன் சந்தோஷமாக மற்ற வீரர்களுக்கு ஊக்கம் கொடுக்க ஆரம்பித்தான். எல்லாரும் தயாரா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அந்த தீவு அடைஞ்சிருவோம். யாரும் போக முடியாத தீவுக்குள்ள முதல்ல கால் பதிச்சு அந்த தங்க புதையலை எடுக்க போறது நம்ம கூட்டமா தான் இருக்கும். நாளைக்கு வரலாறு நம்ம கூட்டத்தோட வீரத்தையும் பெருமையையும் பேச போகுது.
இப்படி அவன் உற்சாகம் தரக்கூடிய வார்த்தைகளால் அந்த கூட்டத்தை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் வார்த்தைகளை கேட்டு மற்ற வீரர்களும் உற்சாகமாக அந்த மர்மத்தீவை பார்க்க காத்திருந்தனர். இளன் வீரர்களிடம் பேசிவிட்டு வந்ததும் அவனை பார்க்க சகாரன் வேக வேகமாக வந்தான். நீ பண்றதெல்லாம் சரியா இளன்? நம்ம தலைவருக்கு தெரியாம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நாம வந்திருக்கிறதே தப்பு. அதுவும் யாரும் போகாத மர்மத்தீவுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிற. இது மட்டும் நம்ம தலைவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நாம வெற்றியோட போனா நம்ம தலைவர் நம்மளை பார்த்து சந்தோஷம் தானே படுவாரு. ஆமா, நிச்சயம் சந்தோஷப்படுவாரு. ஆனா அதுக்கு நாம வெற்றியோட திரும்ப போகணுமே. வெற்றியை விடு, குறைந்தபட்சம் உயிரோடையாவது திரும்ப போகணுமே. நீ தேவையில்லாம பயப்படுற சகார். நாம எத்தனையோ கடல் பயணத்தை பார்த்துருக்கோம். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில போரிட்டு ஜெயிச்சிருக்கோம். நீ இப்படி பேசுறது நம்ம வீரத்தை சந்தேகப்படுற மாதிரில இருக்கு. நான் சொல்றத நீ விளங்கிக்க மாட்டேங்கிற இளன். எத்தனையோ வருஷமா அந்த தீவுக்கு போக பலரும் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களால அந்த தீவு எங்க இருக்குன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த தீவுக்கு போறதுக்கான வரைபடம் அவங்க கிட்ட இல்லாததுதான். ஆனா அது நமக்கு கிடைச்சிருக்கே. இதுவே நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி தானே. ஆனா அந்த தீவை கண்டுபிடிச்சவங்களால கூட அந்த தீவுக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியலையே. அந்த தீவுக்கு போற முயற்சியில பலர் உயிரிழந்திருக்காங்க. அதுல 1-2 பேர் தான் உயிர் பழிச்சிருக்காங்கன்னு பெரியவர் சொன்னது உனக்கு மறந்து போச்சா? இவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச ஒரு தீவுக்கு தான் நம்ம கொள்ள கூட்டத்துல பாதி பேரை கூட்டிட்டு வந்திருக்க. அதுவும் நம்ம தலைவருக்கு உண்மையை சொல்லாம வந்திருக்கோம். இப்ப மட்டும் இந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம தீவை காப்பாத்த தலைவர் போட்டு வச்சிருக்கிற திட்டம் பாழா போயிடும். இப்ப கூட நேரம் இருக்கீளா? நாம திரும்ப போயிடுவோம். தலைவர்கிட்ட உனக்காக நான் பேசுறேன். அவர் முதல்ல கோபப்பட்டாலும் உன்னோட நல்ல நோக்கத்தை அவர் புரிஞ்சுப்பாரு. வேணும்னா இன்னும் சரியா திட்டமிட்டுட்டு முன்னேற்பாட்டோட திரும்பவும் நாம இங்க வருவோம். நீ என்ன முட்டாளா சகார்? இந்த முறை விட்டுட்டோம்னா திரும்ப இங்க வர்றது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுவும் இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்ப போறத பத்தி எப்படி யோசிக்க சொல்ற? ஒருவேளை நாம திரும்ப வர்றதுக்குள்ள வேற யாராவது புதையலை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா அப்ப நமக்கு அங்க மிச்சம் என்ன இருக்கும்? இது எல்லாத்துக்கும் மேல நமக்காக எப்பவும் நிக்கிற நம்ம தலைவனுக்கு நான் கொடுக்க போற காணிக்க இந்த புதையல் தான். அதனால திரும்ப போனா அந்த புதையலோட தான் போவேன். நீ என் மனசை மாத்த முயற்சி செய்யாத. ஒருவேளை உனக்கு எங்க கூட வர விருப்பம் இல்லைன்னா நீ திரும்ப போயிடு. சகாரன் எவ்வளவு கூறியும் இளன் அவன் பேச்சை கேட்பதாக இல்லை. இளன் மிகவும் துணிச்சல்காரன்தான். தலைவனுக்காக எதையும் செய்யக்கூடியவன். அவன் விசுவாசமும் துணிச்சலும் அவன் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அவன் நினைப்பது போல் அந்த தீவு அவர்களுக்கு கொடுக்க போவது புதையலை அல்ல, மரணத்தை தான். இது சகாரனுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் இளனோடு அவன் வர காரணம், எப்படியாவது பேசி அவன் மனதை மாற்றி இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து மொத்த கூட்டத்தையும் காப்பாற்றி விடலாம் என்பதற்காகத்தான். ஆனால் அவன் நினைத்த மாதிரி எதுவும் நடக்கவில்லை. ஏற்கனவே மற்ற வீரர்களிடம் பேசி பார்த்து விட்டான். ஆனால் யாரும் அவன் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. கடைசி முயற்சியாகத்தான் இளனிடம் பேச வந்தான். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் இதற்கு மேல் இவர்களை காப்பாற்ற அவனால் முடியாது என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அதற்காக இவர்களோடு சேர்ந்து தானும் சாக அவனுக்கு விருப்பமில்லை. இங்கு நடந்ததை பற்றி சாட்சி சொல்லவாவது ஒரு ஆள் வேண்டுமல்லவா? அதனால் இங்கிருந்து கிளம்ப முடிவு செய்து விட்டான். நான் கிளம்புறீங்களா? இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசி எந்த பலனும் இல்ல. என்ன சகார், நீ இவ்வளவு பெரிய கோழையா? வெற்றி கிடைக்கிற நேரத்துல பயந்து பின்வாங்குற. நீ என்ன எப்படி வேணுமானாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் இங்கிருந்து போக தான் போறேன். உனக்கு இதுல ஏதாவது மறுப்பு இருக்கா? கண்டிப்பா இல்ல. உன் முடிவை நான் ஏற்கிறேன். நீ கிளம்ப நானே ஏற்பாடு பண்ணி தரேன். இன்னும் சில நிமிஷத்துல உனக்காக சிறிய கப்பல் ஒண்ணு தயாரா இருக்கும். அதுல ஏறி நீ தாராளமா கிளம்பி போகலாம். இதை கூறிவிட்டு இளன் அங்கிருந்து சென்றுவிட சகாரன் இளனுக்கு தெரியாமல் அவன் வைத்திருந்த வரைபடத்தின் நகலை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டான். இளன் கூறியது போல் சகாரனுக்கு ஒரு கப்பல் ரெடியாக இருந்தது. அவனுக்கு துணையாக 3 வீரர்களையும் அனுப்பி வைத்தான். இவங்க எதுக்கு இளன்? தனியா திரும்பி போக எனக்கு பயம் ஒண்ணு இல்லையே. அதுக்கில்ல, நாங்க வெற்றியோட திரும்ப வரும்போது எங்களை வரவேற்க அங்க வீரர்கள் குறைவா இருக்காங்கல்ல, அதான் வரவேற்பு ஏற்பாட்டுக்கு இவங்க உனக்கு உதவியா இருப்பாங்க. இளனின் வார்த்தையில் அவ்வளவு நம்பிக்கை நிறைந்திருந்தது. வெற்றியோடு தான் திரும்புவோம் என்று முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட இளனின் கப்பல் தீவை நெருங்கியிருந்த சமயத்தில் சகாரனின் கப்பல் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு அங்கிருந்து கிளம்பியது. ஆனால் அவர்கள் கொஞ்ச தொலைவுதான் சென்றிருப்பார்கள்.
அதற்குள் இளனின் கப்பலில் இருந்து மரண ஓலம் அவர்கள் காதுக்கு எட்ட சகாரன் வேகமாக கப்பலை திருப்ப சொன்னான். அவர்கள் கப்பல் கொஞ்சம் தூரம் வந்ததும் ஏதோ கப்பலின் பாகங்கள் தனித்தனியாக மிதந்து வந்து கொண்டிருந்தது. சில வினாடிகளுக்கு பிறகுதான் அவனுக்கு ஒன்று புரிந்தது. மிதந்து கொண்டிருக்கும் உதிரி பாகங்கள் ஏதோ ஒரு கப்பலோடது அல்ல, இளன் சென்ற கப்பல் தான் அது என்பது. இளனின் கப்பல் சில்லு சில்லாக நொறுங்கி கிடக்க அவர்களின் கூட்டத்தில் சிலர் மட்டும் இரத்த வெள்ளத்தில் மிதந்து வந்து கொண்டிருந்தனர். உயிரிழந்த உடல்கள் அங்கங்கே மிதந்து கொண்டிருக்க சகாரன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவன் கண்கள் இளனை தேடியது. ஆனால் அவன் கண்ணு கெட்டிய தொலைவு வரை தென்படவில்லை. மற்ற வீரர்கள் என்ன ஆனார்கள் என்பது கூட சகாரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யாராவது ஒருவராவது உயிரோடு இருக்கிறார்களா என்று மிதந்து கொண்டிருந்த பிணங்களுக்கு நடுவில் பார்வையை செலுத்தி பார்த்தான். ஆனால் அவன் கண்ட காட்சி மேலும் அவனை திடுக்கிட வைத்தது. அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒவ்வொரு பிணமாக காணாமல் போய்க் கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்ற மூவரும் பயத்தில் நடுங்கி போயினர். நீங்க சொன்னது உண்மைதான். இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா ரொம்ப மர்மமா இருக்கு. எதுக்கும் கொஞ்சம் தூரம் போய் யாராவது உயிரோடு இருக்காங்களான்னு தேடி பார்க்கலாமா? அவர்களில் ஒருவன் பயத்தோடு கேட்டான். முட்டாள், இதுக்கு மேலேயும் சாவ பார்க்க உனக்கு ஆசையா இருக்கா என்ன? இனி யார் உயிரோட இருக்க வாய்ப்பில்லை. முதல்ல நாம இங்க இருந்து கிளம்புவோம். இந்த மரண செய்தியை உடனடியா நம்ம தலைவருக்கு கொண்டு போய் சேர்த்தாகணும். வேகமா கப்பலை திருப்புங்க. சகாரன் கூற அவர்களின் கப்பல் வேகமாக அவர்களின் தீவை நோக்கி போய்க் கொண்டிருந்தது.